டெக்னீஷியன் கிரேட் 1 எக்ஸாம் 2027 நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோவ பாருங்க. இது டெக்னீஷியனோட சிலபஸ். இதுல சயன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல இருந்து 35 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்களா? இதோட டீட்டெயில் வந்து சிலபஸ் பாருங்களேன். இதோட டீட்டெயில் சிலபஸ் சயன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 2 இது கேட்பாங்க. சயன்ஸ்ல இருந்து நம்மளுக்கு என்னன்னா, ஒரு 20ல இருந்து 25 கொஸ்டின் கிட்ட வரும். இன்ஜினியரிங்ல இருந்து 10ல இருந்து 15 கொஸ்டின்ஸ். நம்மளால கரெக்ட்டா அக்யூரேட்டா இவ்வளவு தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. சோ ரேஞ்சஸ் வந்து இதுதான். சயன்ஸ்ல அதிகமான கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்தனா ஃபாலோட் பை இன்ஜினியரிங் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இப்ப இந்த சயன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல பிசிக்ஸ் ஃபண்டமெண்டல் அப்படின்னு ஆரம்பிக்குதா? இது எல்லாமே அதாவது சிலபஸ்ல என்ன இருக்கோ அதான் இந்த மாரி வந்து குடுத்திருக்கேன். இதுல யூனிட் அண்ட் மெஷர்மென்ட் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். இங்க என்ன இருக்கோ அத அப்படியே தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ யூனிட் அண்ட் மெஷர்மென்ட் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். இந்த யூனிட் அண்ட் மெஷர்மென்ட்ல நம்ம என்னலாம் லேர்ன் பண்ணோம்? பிசிக்கல் குவான்டிட்டி, எஸ்ஐ யூனிட், ஃபண்டமெண்டல் அண்ட் டெரிவேட்டிவ் யூனிட் அண்ட் மெஷர்மென்ட் எல்லாமே நம்ம டீட்டெயிலா லேர்ன் பண்ணணும். அடுத்து மாஸ், வெயிட், டென்சிட்டி அப்படின்னு குடுத்திருப்பாங்க. நீங்க பார்க்கலாம் மாஸ், வெயிட், டென்சிட்டின்னு இருக்கு. ஸோ இதுல என்னன்னா, மாஸ்னா என்ன? வெயிட்னா என்ன? டென்சிட்டினா என்ன? ஸ்பெசிபிக் கிராவிட்டினா என்ன? பேசிக்கா இருக்கிற நியூமெரிக்கல் ப்ராப்ளம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டென்சிட்டி, மாஸ் இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, கொஸ்டின்ஸ் வந்து ஃபார்முலாவ யூஸ் பண்ணி சால்வ் பண்ற மாரி கேட்பாங்க. அடுத்து வொர்க், எனர்ஜி, பவர். இத பொறுத்தளவுக்கு வொர்க், பவர்னா என்னன்னு தெரியணும். கைனெடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கன்சர்வேஷன் எனர்ஜின்னு இருக்கும். இந்த டாபிக்ல என்ன பண்ணா லேர்ன் பண்ணணும். அடுத்து ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. இதுல டிஸ்டன்ஸ்னா என்ன? டிஸ்பிளேஸ்மென்ட்னா என்ன? ஸ்பீடுனா என்ன? வெலாசிட்டினா என்ன? அக்ஸலரேஷனா என்ன? இது சம்பந்தப்பட்ட கான்செப்ட். இதெல்லாமே நம்ம லேர்ன் பண்ணணும். இது எல்லாமே என்னன்னா, அகைன் நான் சொல்லிக்கிறேன். என்ன இந்த இடத்துல குடுத்திருக்காங்களோ அதுதான் வந்து ஒவ்வொரு டாபிக்கும் சப் டாபிக்கா சொல்றேன். ஸோ வொர்க், எனர்ஜி, பவர்னா என்ன? ஸ்பீடு, வெலாசிட்டி. அடுத்து ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் இருக்கா? ஸோ இந்த ஹீட் அண்ட் டெம்பரேச்சர்ல ஹீட்டு, டெம்பரேச்சர், யூனிட்ஸ், ஹீட்டோட டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்டது பேசிக்கா தெர்மலோட கான்செப்ட். இது எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணுவோம். அடுத்து எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஃபீல்ட். ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ்னா என்ன? கூலும்ஸ் லானா என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்டோட இன்டென்சிட்டினா என்ன? இது பார்ப்போம். அடுத்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்பது என்னன்னா வோல்டேஜ் தான் ரைட்டா? ஸோ அதான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் பவர் வாட்ல சொல்றது. அடுத்து எலக்ட்ரிக் சர்க்யூட். சிம்பிளான எலக்ட்ரிக் சர்க்யூட். கரண்ட்னா என்ன? வோல்டேஜ்னா என்ன? ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? இப்ப ரெசிஸ்டன்ஸ சீரியல்லயும் பேரலா கனெக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்? So அது சம்பந்தப்பட்ட ஃபார்முலா அதெல்லாமே லேர்ன் பண்ணுவோம். அடுத்து கண்டக்டர் அண்ட் வந்து இன்சுலேட்டர். ஸோ கண்டக்டர்னா என்ன? நான் கண்டக்டர்னா என்ன? இன்சுலேட்டர்னா என்ன? இதுலயே செமி கண்டக்டர் அதுவுமே வந்து நம்ம டீட்டெயிலா லேர்ன் பண்ணுவோம். அடுத்து ரெசிஸ்டன்ஸ் சம்பந்தப்பட்டது ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டிவிட்டி, கண்டக்டிவிட்டினா என்ன? ஸோ இதெல்லாமே டீட்டெயில் என்னன்னா, இந்த கண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர்ல வந்து லேர்ன் பண்ணுவோம். அடுத்து ஓம் விதி. தனியாவே ஓம் விதி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க பாருங்க. ஸோ சிம்பிள் எலக்ட்ரிக் சர்க்யூட், கண்டக்டரு, நான் கண்டக்டர், இன்சுலேட்டரு, ஓம்ஸ் லா அண்ட் லிமிட்டேஷன்ஸ் அப்படியே குடுத்துருக்காங்களா? ஸோ ஓம் விதி பொறுத்தளவுக்கு ஓம் விதினா என்ன? அதுக்கு வோல்டேஜ்க்கும் கரண்ட்டுக்கும் வந்து என்ன ரிலேஷன்ஷிப்? அதோட அப்ளிகேஷன் என்ன? அதோட லிமிட்டேஷன் என்ன? இது எல்லாமே லேர்ன் பண்ணுவோம். அடுத்து மேக்னட்டிசம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் இண்டக்ஷன், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இதெல்லாமே லேர்ன் பண்றது. அடுத்து ஆம்பியர்ஸ் லால ஆம்பியர் லானா என்ன? மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டூ கரண்ட் இருக்கும். லாங் ஆன ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேக்னட்டிசம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல நெறைய விதமான டைப் ஆஃப் என்ன பண்ணலாங்கன்னா, எப்படிலாம் மேக்னெட்டோட டைரக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காக நெறைய கான்செப்ட் இருக்கும். அதெல்லாம் லேர்ன் பண்ணுவோம். அடுத்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ ஃபாரடே லா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா என்ன? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா என்ன? இது சம்பந்தப்பட்ட வந்து கான்செப்ட் எல்லாமே பார்ப்போம். ஸோ அப்ப என்ன சொல்ல வாரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்களேன். இந்த இதுல அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இது வரைக்கும். ஸோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். பிசிக்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரானிக் அண்ட் மெஷர்மென்ட், பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் அதெல்லாம் இன்ஜினியரிங் கான்செப்ட். அதெல்லாம் இன்ஜினியரிங்ல இருந்து கேட்பாங்க. ஸோ இப்ப எதுக்காக இத நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பேசிக் சயன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் லேர்ன் பண்ண போறீங்க. அதுல சயன்ஸ்ல நீங்க என்ன லேர்ன் பண்ணணும்? இந்த 13 தான். ஸோ இந்த 13 டாபிக் தான் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேர்ன் பண்ணி ஆகணும். ஸோ இந்த 13 டாபிக்கும் என்ன மாரி குடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. பேசிக் சயன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு பிரிச்சுட்டு, அதுல சயன்ஸ்ல வந்து நீங்க படிக்க வேண்டியது இந்த 9 டாபிக் தான். ஸோ இந்த 9 டாபிக் இந்த 13மே இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, எஸ் இருக்கும். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க யூனிட் அண்ட் மெஷர்மென்ட் அப்படின்னு இருக்கா? ஸோ யூனிட் அண்ட் மெஷர்மென்ட் இப்ப தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் டாபிக்கே நம்மளுக்கு என்ன? ஸோ யூனிட் அண்ட் மெஷர்மென்ட். ரைட். அடுத்து பாருங்க மோஷன் அப்படின்னு இருக்கு. So அதாவது மோஷன் டாபிக்ல எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. இந்த ஸ்பீடு, வெலாசிட்டி, டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மென்ட் இதெல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதுல வந்து லேர்ன் பண்ணுவோம். அடுத்து ஃபோர்ஸ், லா ஆஃப் மோஷன் அப்படின்னு இருக்கா? ஆக்சுவலி ஃபோர்ஸ் அண்ட் லா ஆஃப் மோஷன் நம்ம மோஷன் லேர்ன் பண்ணும்போது லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா, அது ரிலேட்டடா இருக்கிற கான்செப்ட் வந்து கேட்டாங்கன்னா, ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். பட் இதுல என்னன்னா,
ஃபோர்ஸ் அண்ட் லா ஆஃப் மோஷன் தனியா கிடையாது. பட் நம்மளுக்கு ஸ்பீடு, இந்த எனர்ஜி சம்பந்தப்பட்ட கான்செப்ட்லாம் இருக்கிறதுனால, அதையும் சேர்த்து என்ன பண்ணிக்கணும்னா, நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கணும். அடுத்து கிராவிடேஷன் அப்படின்னு இருக்கா. ஸோ கிராவிடேஷன் எல்லாமே நல்லா கவனிங்களேன். ஸோ கிராவிடேஷன் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, மாஸ், வெயிட், டென்சிட்டி இதெல்லாமே நமக்கு தெரியணும். அத லேர்ன் பண்ணி தான் ஆகணும். அடுத்து ஒர்க், எனர்ஜி, பவர். ஸோ ஒர்க், எனர்ஜி, பவர் எல்லாமே வந்து என்னன்னா, இந்த ஒர்க், எனர்ஜி, பவரோட கான்செப்ட்ல உள்ள வந்துரும். அடுத்து ஹீட் அண்ட் டெம்பரேச்சர். ஸோ ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இங்க இருக்கு. ஸோ ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் தனியா இருக்கு ரைட்டா? அடுத்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுதான் வந்து பேஸ் ஃபண்டமெண்டல். அதாவது இதுல பேசிக்கா இருக்க சிம்பிள் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்னா என்ன? எப்படி ஒரு எலக்ட்ரான் ஃபார்ம் ஆகுது? அதாவது எலக்ட்ரிசிட்டினா என்ன? எப்படி வந்துன்னா அது உருவாகுது? இதெல்லாமே இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ல தான் லேர்ன் பண்ணணும். ரொம்ப ரொம்ப பேசிக் கான்செப்ட்டா இருக்கும். அத வந்து லேர்ன் பண்ணணும். அது எல்லாமே எதுல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இங்க இருக்கு பாருங்க. இந்த எலக்ட்ரிக் சார்ஜ்னா என்ன? ஃபீல்டுனா என்ன? இது எல்லாமே நம்ம எதுல லேர்ன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ல தான் லேர்ன் பண்ணுவோம். அடுத்து எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் எஃபெக்ட் இருக்கா? இதுதான் நெறைய இத வந்து என்னன்னா இன்க்ளூட் பண்ணும். அதாவது என்னென்ன கான்செப்ட்லாம் இன்க்ளூட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், எலக்ட்ரிக் சர்க்யூட், அதே மாரி கண்டக்டர், இன்சுலேட்டர், ஓம்ஸ் லா. இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது கீழ வரும்னா, அந்த எலக்ட்ரிக் சர்க்யூட் கீழ தான் வரும். அடுத்து ஃபைனலா இருக்கிறது வந்து மேக்னடிசம். ஸோ இந்த மேக்னடிசம் பொறுத்தளவுக்கு இங்க இருக்கு பார்த்தீங்களா? ஸோ மேக்னடிசத்தோடது ஆம்பியர்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இது எல்லாமே வரும். ஆக்சுவலி என்ன சொல்ல வாரேன்னா, சிலபஸ்ல என்ன இருக்கு? உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டு, அதுல என்ன மாரி வந்து கிளாஸஸ் குடுத்துருக்கேன். ஸோ கிளாஸஸ் வந்து என்னன்னா பார்ட் 1, 2னா 2 வீடியோ இருக்கும். அந்த 2 வீடியோ நீங்க என்ன பண்ணி ஆகணும்னா, கம்ப்ளீட்டா பார்த்தாகணும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா, இதுல இருக்கிறது. இப்ப இதுல எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த கான்செப்ட்ட என்ன பண்ணலாம்? டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். இதுல நம்ம என்ன கவர் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அந்த குரோனாலஜி ஆர்டரா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன? மின்னோட்டம்னா என்னப்பா? அத வந்து தெளிவா லேர்ன் பண்ணுவோம். அடுத்து டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் மின்னோட்டத்தோட வகைகள் என்ன? ஏசின்னு சொல்லுவோம், டிசின்னு சொல்லுவோம். இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து என்னன்னா சிம்பிளா லேர்ன் பண்ணிக்கலாம். அடுத்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், வோல்டேஜ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், மின்னழுத்தம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு. இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம். இது சம்பந்தப்பட்ட வந்து ஒரு லா இருக்கும், ஓம்ஸ் லா. அதை வந்து நான் தெளிவா பார்த்தோம். ஓம்ஸ் லா சம்பந்தப்பட்ட வந்துன்னா ஏதாவது கொஸ்டின்ஸ்னா அதை எப்படி அப்ரோச் பண்றது எல்லாமே வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நம்ம பார்ப்போம். அடுத்து ரெசிஸ்டன்ஸ், அதே மாதிரி ரெசிஸ்டிவிட்டி எல்லாமே வந்து ஒன்னோடு ஒன்று தொடர்புடையதா இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு அடுத்து நிறைய மெட்டீரியல், வேரியஸ் மெட்டீரியலோட ரெசிஸ்டிவிட்டி வந்து சீரியஸ்னு சொல்லுவாங்க. அதாவது 4 ஆப்ஷனை கொடுத்துட்டு ஒரு ஆப்ஷன்ல வந்து என்னச்சுன்னா எதுக்கு ஐயான வந்து ரெசிஸ்டிவிட்டி இருக்கு, லோவான ரெசிஸ்டிவிட்டி இருக்கு, இப்படின்னு வந்து சில கொஸ்டின் கேட்பாங்க. இது எல்லாமே பார்த்து இந்த வீடியோ நம்ம வைண்ட் அப் பண்ணும். நம்ம சொன்ன மாதிரி வந்து எலக்ட்ரிக் கரண்டோட பேசிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தமிழ்ல வந்து மின்னோட்டம்னு சொல்லுவோம். இதுல டெஃபனிஷன் வந்து பாருங்களேன். எலக்ட்ரிக் கரண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் த்ரூ த கண்டக்டர் ஆர் வந்து சர்க்யூட் சொல்றாங்க. இதுல 2 டேர்ம் இருக்கு. ஒன்னு எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு சொல்றாங்க, இன்னொன்னு கண்டக்டர் ஆர் வந்து சர்க்யூட் சொல்றாங்களே. இது ரெண்டையும் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து அந்த சார்ஜ் அப்படின்னு வந்து ஒரு டேர்ம் இருக்குல்ல. சார்ஜ் அப்படின்னா என்ன சொல்லுவோம் தமிழ்ல? மின்னூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஞாபகத்துல வச்சுக்கங்க. எலக்ட்ரிக் கரண்ட் வந்து மின்னோட்டம். அத சார்ஜ் சொல்லும்போது மின்னூட்டம். இப்ப இந்த சார்ஜ் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேட்டர், அதாவது பருப்பொருள். உலகத்துல எல்லாமே எதனால ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா, பருப்பொருளால தான் ஆனது. அந்த பருப்பொருளோட ப்ராப்பர்ட்டி தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றாங்கன்னா, மேட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். எவ்ரி திங் மேட் அப் ஆஃப் மேட்டர் சொல்லுவோம். அந்த மேட்டருக்குள்ள என்ன இருக்கும்? ஆட்டம் இருக்கும். அந்த ஆட்டம்குள்ள என்ன இருக்கும்? இப்போ ஒரு ஆட்டம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, நடுவுல நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸ்குள்ள என்ன இருக்கும்? புரோட்டான் இருக்கும். இந்த நியூக்ளியஸை சுத்தி இருக்கிறது என்ன இருக்கும்? எலக்ட்ரான் இருக்கும். அப்ப இது வந்து எலக்ட்ரான். புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ் சொல்லுவாங்க. அப்ப ஏன்னா சார்ஜ் வந்து 2 வகைப்படும் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஒன்னு பாசிட்டிவ் சார்ஜ் ஆன புரோட்டான், இன்னொன்னு நெகட்டிவ் சார்ஜ் ஆன எலக்ட்ரான். அப்ப இதன் மூலம் என்னன்னா ஒரு மேட்டர் இருக்குன்னா அந்த மேட்டருக்குள்ள என்ன இருக்கும்? ஆட்டம் இருக்கும். அந்த ஆட்டம்குள்ள இருக்கிற வந்து புரோட்டானு, எலக்ட்ரானு இததான் என்ன சொல்றேன்னா ப்ராப்பர்ட்டின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கான பேரு தான் என்னன்னா சார்ஜ். தமிழ்ல வந்து மின்னோட்டம். பேசிக்கா சார்ஜ்னா என்னன்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து கண்டக்டர். கண்டக்டர் இப்ப நம்ம பஸ் கண்டக்டர் அப்படிலாம் சொல்றோம்ல. அவங்க என்ன வண்டியை ஓட்டி கொண்டு போறாங்க. அதே மாதிரி வந்து அந்த சார்ஜை வந்து ஓட்டி கொண்டு போற ஆளு தான் என்ன சொல்றோம்னா கண்டக்டர் சொல்லுவோம். இது என்ன சிம்பிளா சொன்னா ஒரு பைப்பை வந்து ஞாபகத்துல வச்சுங்க. ஸோ ஒரு வந்து பைப் இருக்கு. இந்த பைப்புக்குள்ள வந்து தண்ணி போறதா ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஸோ பைப் இருக்கு, அந்த பைப்புக்குள்ள வந்து தண்ணி போறது. இந்த பைப் இருக்கு பாத்தீங்களா, இந்த பைப்பை நீங்க எதை ஞாபகத்துல வச்சுக்கணும்? கண்டக்டரா ஞாபகத்துல வச்சுக்கணும். ஸோ அந்த பைப்பு தான் வந்து கண்டக்டர். இந்த உள்ள போற தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அது என்ன? வாட்டர். அந்த வாட்டரை தான் என்னன்னு வச்சுக்கணும்? சார்ஜ் அப்படின்னு வச்சுக்கணும். இப்ப நார்மலா வந்து வாட்டர் தண்ணி வந்து அந்த பைப்புல இருக்கும் போது என்னன்னா அதை வந்து சார்ஜ் அப்படின்னு சொல்றோம்.
அதே இது அந்த ஃப்ளோ ஆயிட்டு இருக்குல்ல, ஏன்னா அந்த பைப்புக்குள்ள வந்து தண்ணி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. அப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஃப்ளோ ஆஃப் வாட்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா கரண்ட், எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலா சார்ஜ் இருக்கும்போது வந்து அதை கரண்ட்னு சொல்ல மாட்டோம், அது ஃப்ளோ ஆகணும். அப்படி ஃப்ளோ ஆகும்போது என்ன சொல்லுவோம், எலக்ட்ரிக் கரண்ட்னு சொல்றோம். அதனாலதான் டெஃபினிஷன் பாருங்களேன், எலக்ட்ரிக் சார்ஜ் சும்மா மட்டும் இல்ல, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஒரு சார்ஜ் இருக்குன்னா அந்த சார்ஜை வந்து ஃப்ளோ பண்ண வைக்கிறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரான் சொல்லுவாங்க. இன்னும் ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து எலக்ட்ரானோட ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு எலக்ட்ரான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துன்னா வித்தின் வந்து கண்டக்டருக்குள்ள வந்து மூவ் ஆச்சுன்னா அதுதான் என்னன்னா எலக்ட்ரிக் கரண்ட். அந்த எலக்ட்ரிக் கரண்ட் சிம்பிள் பார்த்தோம்னா ஐ அப்படின்னு சொல்லுவோம். இதை மேத்தமெட்டிக்கலா சொல்லும் போது ஐ ஈக்குவல் டு Q பை டி அப்படின்னு சொல்லுவாங்க. Q மீன்ஸ் வந்து அந்த எலக்ட்ரிக் சார்ஜ், டி டைம். ஏன் டைம் அந்த இடத்துல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது ஒரு கண்டக்டருக்குள்ள எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகுது, அது எந்த ரேட்ல வந்து மூவ் ஆகுது, அதாவது எவ்வளவு ஃபாஸ்டா அந்த கண்டக்டருக்குள்ள அந்த எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகுதுப்பா, அதை சொல்றதா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட். நீங்க பார்த்தது அப்படியே வந்து ஒன் பை ஒன் பார்த்தலாம். அப்ப எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன சொல்றோம், ஃப்ளோ ஆஃப் வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் எப்படி ஃப்ளோ ஆகுது, ஒரு கண்டக்டருக்குள்ள மூவ் ஆகுது அப்படின்னு வந்து டீட்டெயிலா பார்த்துட்டோம். அதே மாதிரி வந்து இட் இஸ் அ ரேட்டட் வச்சு வந்து எலக்ட்ரிக் சார்ஜ். எலக்ட்ரிக் சார்ஜ்னா என்ன மூவ் ஆகும், எலக்ட்ரான் மூவ் ஆகும், அது என்ன கண்டக்டருக்குள்ள மூவ் ஆகுது. அப்ப என்ன ரேட்ல அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் அந்த கண்டக்டருக்குள்ள மூவ் ஆகுதோ அதான் நம்ம என்ன சொல்றோம், எலக்ட்ரிக் கரண்ட் சொல்றோம். அதுக்கான இதை சொல்றோம் ஐ ஈக்குவல் டு கியூ பை டி. எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். எஸ்ஐ யூனிட் வச்சு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. எலக்ட்ரிக் கரண்டோட எஸ்ஐ யூனிட் வந்து ஆம்பியர். இந்த ஆம்பியர் வந்து யாரை ஹானர் பண்றதுக்காக கொடுத்துருப்பாங்க, ஆண்ட்ரி மேரி வந்து ஆம்பியர். இவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லேர்ன் பண்ணுவோம். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிசம் அதாவது ஒரு ரெண்டு எலக்ட்ரானுக்குள்ள எலக்ட்ரிக் கரண்டுக்குள்ள ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து உருவாகுதுப்பா, அதை ஃபர்ஸ்ட் டைம் யார் சொல்லியிருப்பாங்கன்னா இந்த ஆன்டி மேரி ஆம்பியர் தான் சொல்லியிருப்பாங்க. அவங்களோட நினைவாக வந்து என்னன்னா எலக்ட்ரிக் கரண்டுக்கு அவங்க பேர் வந்து வச்சிருக்காங்க ஆம்பியர். இதுக்கு இன்னொரு ஒரு ஷார்ட்கட் கூட இருக்கு. அதாவது இந்த கரண்ட்ல வந்து இந்த ரெண்ட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அதாவது ஆம்பியர் வந்து அப்பறத்தோரம் அப்படின்னு ஆத்துல வச்சுக்கேன். அதாவது ரெண்ட்னா என்ன, நம்ம வாடகை கொடுக்கறது வந்து என்ன, இந்த ஓனட்டு நான் அப்பறத்தோரம் சொல்றேன். அதாவது ஆம்பியர் வந்து அப்புறம் சும்மா ஒரு ஷார்ட்கட் ஸ்டாண்டர்டாவும் லேர்ன் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் வந்து ஷார்ட்கட்டாவும் நாத்துல வச்சுக்கலாம். கூடிய சீக்கிரம் வந்து மறக்காது, அதுக்காக சொல்றேன். அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி நாத்துல வச்சுக்கேன், ஸ்கேலர் அளவு. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கரண்ட் இருக்கு, கரண்ட்ல வந்து ஒரு இரும்பு ஸ்கேலை கொண்டு போய் வச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஷாக் அடிக்கும். சும்மா ஒரு கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் சொன்னது அப்படியே வந்து தமிழ்ல கொடுத்துருக்கேன். மின்னோட்டம் என்பது ஒரு கடத்தி அல்லது ஒரு சுற்றின் வழியே மின்னோட்டம் வந்து பாய்வதை குறிக்கிறது. இது ஒரு கடத்தியின் வழியும் மின்னோட்டம் பொதுவா என்ன சொல்றோம்னா எலக்ட்ரான்கள் வந்து எடுத்துச் செல்லப்படும் நகரும் விதமாகும். அதுக்கான ஈக்குவேஷன் இங்க இருக்கு. மின்னோட்டத்தோட எஸ்ஐ அலகு ஆம்பியர் நாத்துல வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஸ்கேலர் அளவு. சிம்பிளா கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் இமேஜா கொடுத்துருக்கேன். ஒரு எலக்ட்ரான் வந்து ஃப்ளோ தான், அதுதான் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு சார்ஜ் ஃப்ளோ ஆகுதுனாவே அதுல என்ன எலக்ட்ரான் தான் ஃப்ளோ ஆகுது. இந்த எலக்ட்ரான் வந்து ஒரு சர்க்கியூட் இல்ல வந்து ஒரு கண்டக்டர் ஃப்ளோ ஆச்சுன்னா அது நம்ம என்ன கரண்ட் அப்படின்னு சொல்றது. அந்த சார்ஜ் மீன்ஸ் வந்து மேட்டர். அந்த மேட்டருக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா ஆட்டம். அந்த ஆட்டம்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வெளியே சுத்திட்டு இருக்கிறது எலக்ட்ரான், உள்ளக்கு இருக்கிறது வந்து நியூட்ரான், நியூட்ரானுக்குள்ள வந்து புரோட்டான் இருக்கு. அந்த புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ். அப்ப சார்ஜ்னா ரெண்டு டைப் இருக்கு. அது எதனால வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எல்லாத்தையுமே டீட்டெயிலா பார்த்துட்டோம். பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதுக்காக தான் நான் சொல்றேன். இப்ப இது ரிலேட்டடா வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து பாத்துருவோம். ஏன்னா கொஸ்டின் வச்சு சம்டைம்ஸ் வந்து கேட்டாங்கன்னா நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் flowing through the circuit if the electric current of 5 ampere is drawn by an electric appliance for வந்து 5 minutes. இல்ல நமக்கு மின்னூட்டம் எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருன்னா எலக்ட்ரிக் கரண்ட் மின்னோட்டத்தை கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி வந்து அதுக்கான டைமும் கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன நம்மளோட ஃபார்முலா படி வந்து I equal to Q by T அப்படின்னு தெரியும். நம்மளுக்கு கேட்டிருக்கிறது வந்து அந்த Q தான் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம Q வேணும் அப்படின்னா I into T வச்சுக்கலாம். இப்ப I வந்துன்னா 5 ஆம்பியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டைம் அப்படின்னு பார்த்தோன்னா 5 minutes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஆத்துல வச்சேன். பிசிக்ஸ்ல எப்போதும் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ஃபார்முலா பேஸ்ட் வந்து கேட்கறாங்களா, நம்மளோட அந்த வேல்யூ எல்லாத்தையுமே வந்து ரொம்ப மைன்யூட்டா மாத்தணும். இடத்துல மினிட்ஸ் அப்படின்னு இருக்குன்னா நம்ம செகண்ட்ஸ்ல மாத்தணும். ஏன்னா ஆம்பியர் கரண்ட் எல்லாமே ரொம்ப மைன்யூட்டான வந்து கால்குலேட் பண்றது. இப்போ 5 ஆம்பியர் இருக்கட்டும், அந்த 5 மினிட்ஸ் நான் செகண்ட்ல பண்ண என்ன 5 இன்ட்டு வந்து 60ஆல மல்டிப்ளை பண்ண, ஏன்னா செகண்டுக்கு மாத்துறது. அப்ப 5 அப்படியே இருக்கட்டும். இதை நம்ம மல்டிப்ளை பண்ண வந்தா 6 5 30, அப்ப 300 அப்படின்னு வரும். 3 5 15, அப்ப எவ்வளவு வரும் 1500 அப்படின்னு வரும். கேட்டது வந்து சார்ஜ் கியூ. சார்ஜ் கியூக்கான வேல்யூ, சார்ஜ் கியூக்கான எஸ்ஐ யூனிட் வந்து கூலும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப 1500 கூலும் தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்.
நமக்கு தெரிய வேண்டியது இந்த ஃபார்முலா தான், ஐஸ் ஈக்குவல் டு கியூ பை டி. இது தெரிஞ்சா போதும், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ எலக்ட்ரிக் கரண்ட்னா என்னன்னு வந்து பேசிக்கா பார்த்துட்டோம். அடுத்து என்னன்னா டைப் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி எலக்ட்ரிக் கரண்ட்டை 2 டைப்பா வந்து பிரிப்பாங்க. ஒன்று டைரக்ட் கரண்ட் டிசி அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ஏசி. தமிழ்லையும் பார்த்துக்கோங்க, மின்னோட்டத்தை 2 வகை, ஒன்று நேரடி மின்னோட்டம், இன்னொன்று மாறு திசை மின்னோட்டம். இப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் கிட்ட போயிட்டு டிசி கரண்ட்னா என்ன, ஏசி கரண்ட்னா என்ன அப்படின்னு நம்ம கேட்டலாம். அவங்க டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சைன் வேவை போடுவாங்க. சைன் வேவை போட்டு வந்துன்னா இந்த மாதிரி ஒன்று போடுவாங்க. அதே மாதிரி 100 சைன் வேவை போட்டு வந்து இந்த மாதிரி வந்து போடுவாங்க. ஸோ இது வந்துன்னா டிசி கரண்ட் அப்படின்னு சொல்றாங்க, இது வந்து ஏசி கரண்ட். ஆக்சுவலி அவங்க சொன்னது வந்து கரெக்ட் தான், பட் இதுல என்ன மீன் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு 5 பேரை வந்து எடுத்துக்கலாம். ஸோ 5 பேர் வந்து இருக்கிறதா வந்து சும்மா வந்து அசியூம் பண்ணிக்கலாம். இந்த 5 புள்ளி வந்து ஒரு 5 பேரா வந்து கன்சிடர் பண்ணிக்கங்க. இப்போ ஒரு பாக்ஸ் இருக்கு, நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த பாக்ஸை இங்க இருந்து இங்க வந்து கொண்டு வரணும். ஸோ அதுதான் வந்து வேலை. இந்த 5 பேர்கிட்ட வந்து என்னன்னா கொடுக்குற வந்து ஒர்க் என்னன்னா, இந்த பாக்ஸை வந்து இங்க இருந்து என்ன கொண்டு வரணும், இங்க கொண்டு வரணும். அந்த 5 பேர் வந்து எப்படிலாம் கொண்டு போவாங்கன்னு யோசிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் புள்ளி இருக்கு பாத்தீங்கன்னா, அவங்க என்ன நினைச்சா டைரக்டா நான் மட்டுமே வந்து கொண்டு போயிருன்னு சொல்லிட்டு இப்படி வந்து கொண்டு போகலாம். இல்ல செகண்ட் வந்து அவங்க என்னன்னா நான் டைரக்டா கொண்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்க இப்படி கொண்டு போகலாம். தேர்ட் அதே மாதிரி நான் டைரக்டா வந்து இப்படி கொண்டு போறேன்னு சொல்லிட்டு இப்படி கொண்டு போகலாம். ஃபோர்த் வந்து நான் கொண்டு போய்க்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி கொண்டு போகலாம். ஃபிஃப்த் வந்து அவங்க மட்டும் வந்து கொண்டு போகலாம். இப்படி வந்து ஒரு வே வந்து கொண்டு போகலாம். இன்னொரு வே வேணும்னா அந்த பாக்ஸை வந்து முதல்ல இருக்கார்ல, இவரே இவர்கிட்ட போய் வந்து கொடுப்பாரு. மறுபடியும் என்ன கொடுத்துட்டு வந்து திரும்பி வந்துருவாரு, ரைட்டா? அதே மாதிரி இவர் வந்து என்ன அந்த பாக்ஸை கொண்டு போய் இவர்கிட்ட கொடுப்பாரு, மறுபடியும் திரும்பி வந்துருவாரு. அடுத்து அதே மாதிரி வந்து மூணாவது வந்து இவர்கிட்ட கொடுப்பாரு, திரும்பி வந்துருவாரு. அதே மாதிரி வந்து இவர்கிட்ட கொடுப்பாரு, திரும்பி வந்துருவாரு. அதே மாதிரி ஃபைனலா இவர் என்ன பண்ணுவாருன்னா லாஸ்ட் எங்க கொண்டு போனா அங்க கொண்டு சேர்த்துட்டு திரும்பி வந்துருவாரு. இதுல நான் என்ன மீன் பண்ண வரேன்னா, இந்த 5 புள்ளி எடுத்தோம் பாத்தீங்களா, இந்த 5 பேர் சொன்னோம்ல, இந்த 5 பேர் தான் என்னன்னா எலக்ட்ரானும். இந்த பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து கரண்ட். அப்படி இந்த கரண்டை வந்து டைரக்டா வந்து யார்கிட்டையும் கொடுக்காம நான் மட்டுமே கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு போனா அதுதான் வந்துன்னா டைரக்ட் கரண்ட். ஆல்டர்னேட்னா ஒருத்தவங்க கொடுத்து மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்டர்னேட்டர் இவங்க போயிட்டு திரும்பி வராரு, போயிட்டு திரும்பி வராரு, போயிட்டு திரும்பி வராரு. இந்த மாதிரி வந்துடும் ஆல்டர்னேட்டா ஆயிட்டே இருக்காங்க பாத்தீங்கன்னா, இதுதான் என்ன சொல்றாங்கன்னா ஏசி அப்படின்னு சொல்றாங்க, ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இப்படி டைரக்டா வந்துன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கரண்ட் ஃப்ளோ வந்துன்னா சேமா தான் இருக்கும். ஏன்னா அந்த எலக்ட்ரான் எவ்வளவு தூரம் கொண்டு போக முடியுமோ அவ்வளவு இதுல வந்து என்னன்னா கொண்டு போயிட்டே இருக்கும். பட் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட பொறுத்தளவுக்கு ஒருத்தனை கொடுத்த மாத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு எலக்ட்ரான் கொண்டு போற ஸ்பீட் வந்து வேரி ஆகலாம், இன்னொரு வந்து கம்மியா இருக்கலாம். அவங்களோட கெப்பாசிட்டி பொறுத்து, ஒவ்வொரு எலக்ட்ரானோட கெப்பாசிட்டி பொறுத்து என்ன ஆகும், கொஞ்சம் ஃபாஸ்டா கொண்டு போகலாம், சிலது கம்மியா கொண்டு போகலாம். இந்த மாதிரி என்ன பண்ண முடியும்னா ஆல்டர்னேட் பண்ண முடியும். நம்மளால வந்து வேரியேஷனை கொடுக்க முடியும். அந்த வேரியேஷனால தான் என்ன அப்படின்னு பார்த்தா சைன் வேவ் இந்த மாதிரி வருது. இந்த இடத்துல எதுவுமே மாத்தல, ஒரு இதான் வந்து சேமா கொண்டு போனால அது வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு வருது. அந்த இடத்துல ரொம்ப இன்டெப்தா போல பேசிக்கா வந்து என்ன நடக்குது அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து இதெல்லாம் சொல்றேன். நாங்க என்ன சொன்னோம் அதை இங்கேயும் கொடுத்துருக்கேன். ஒரு டைரக்ட் கரண்ட் மீன்ஸ் வந்து டிசில அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு டைரக்ஷன்ல இருக்கும். அதே மாதிரி அதோட மேக்னிடியூட் டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் வந்து கான்ஸ்டன்டா வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும் ஓவர் த டைம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா பேட்டரி சொல்லுவாங்க, சோலார் செல், இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டோம்னா டைரக்ட் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதை வச்சு தான் கொஸ்டின் கேட்பாங்க, எக்ஸாம்பிள் வச்சு தான் கொஸ்டின் கேட்பாங்க. அது டிசியா இல்ல ஏசியான்னு நான் வச்சுக்கலாம். இது டைரக்ட் கரண்ட். ஓகே, அப்ப ஏசி மீன்ஸ் என்ன, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்ல என்ன, அந்த மேக்னிடியூட் வந்து சேஞ்ச் ஆகும் கண்டினியூஸ்லயே. நம்ம அங்க வந்து என்ன அந்த 5 பேர் வச்சு சொன்னோம்ல, ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டைரக்ஷனுமே என்ன ஆகும்னா பீரியாடிக்கலி வந்து சேஞ்ச் ஆகும். இன்னொரு இம்பார்ட்டன் என்னன்னு சொல்றாங்கன்னா, ஒரு ஏசியா இருக்கு அப்படின்னா அந்த ஏசியா நம்மளால டிசியா வந்து கன்வெர்ட் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அதுக்கு எதை தேவைன்னா ரெக்டிஃபயர் தேவை. ரெக்டிஃபயர் வந்து ஒண்ணும் கிடையாதுங்க, ஒரு வால்வு மாதிரி வச்சுக்க. அதாவது ஒரு சைடு மட்டுமே வந்து ஒன் சைடு மட்டுமே வந்து அலோ பண்ற வந்து ஒரு வால்வு வச்சுக்க. இப்ப கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது, கரண்ட் வந்து மாறி மாறி ஃப்ளோ ஆகுதுன்னா அது என்ன பண்ணும், இந்த இன்னொரு சைடு போகல, இது எல்லாத்தையுமே வந்து தடுத்துரும். ஒரே சைடு மட்டும்தான் வந்து ஃப்ளோ பண்ண வைக்கும். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா ரெக்டிஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெக்டிஃபயர் மூலம் வந்து ஏசியை டிசியா வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து ஏசியை பொறுத்தளவுக்கு எனர்ஜி லாஸ் வந்து ரொம்பவே மினிமமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து லார்ஜ் டிஸ்டன்ஸுக்கு ஒரு கரண்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னா அது ஏசியோட இதுல தான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இப்போ ஒரு டவுட் வரலாம், அப்ப டிசி வந்து என்னன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதா, அதுல எனர்ஜி லாஸ் வந்துன்னா ஹையா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ். ஏன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா ஒரு கரண்ட் வந்துன்னா ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கலாம். கரண்ட் ஃப்ளோ ஆனாவே வந்து என்ன இருக்குன்னா எனர்ஜியோட வந்து லாஸ் இருக்கும். அது வந்து ஷார்ட்டான டிஸ்டன்ஸா இருந்தாலும் சரி, லாங்கான டிஸ்டன்ஸா இருந்தாலும் சரி, எனர்ஜி லாஸ் வந்து எப்போது இருக்கும். அந்த எனர்ஜி லாஸ் எப்படி வெளியே வரும்னா ஹீட்டா வந்து வெளியே வரும். டிசில டைரக்ட் கரண்ட்ல வந்து லாங்கான டிஸ்டன்ஸ், ஒரு லாங்கான டிஸ்டன்ஸ்க்கு நம்ம வந்து டைரக்ட் கரண்ட் அனுப்புறோம்னு வச்சுக்கலாம். டைரக்ட் கரண்ட்னாவே என்ன, ஒரு கரண்டோட ஃப்ளோ வந்து என்னன்னா மாறவே மாறாது. அதாவது எலக்ட்ரானோட ஃப்ளோ வந்து சேமா தான் இருக்கும், எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. அப்படி சேஞ்சே இல்லாத போது என்ன ஆகுதுன்னா ஹை கரண்ட்ல மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அனுப்ப முடியும்.
அப்ப டிசில ஹை கரண்ட்ல போகும்போது அதிகமான எனர்ஜி லாஸ் இருக்கும். அதிகமான எனர்ஜி லாஸ் இருக்கும்போது தேவையில்லாத வேஸ்ட் இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா டிசியை மட்டும் வந்து லாங் டிஸ்டன்ஸ் அனுப்ப மாட்டாங்க. ஏசி அனுப்புறாங்கன்னா அதாவது ஒரு பவர் பிளான்ட் இருக்கு. அந்த பவர் பிளான்ட் என்ன பண்ணா கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதை என்ன பண்ணணும் டிரான்ஸ்மிட் பண்ணும். எங்க வந்துன்னா சிட்டி இருக்கோ இல்ல வில்லேஜ் இருக்கோ அங்க வந்து என்ன பண்ணணும்னா அந்த கரண்ட் வந்து கொண்டு போகணும். அப்படி கரண்ட் கொண்டு போய் என்ன பண்ணா ஏசி வந்து யூஸ் பண்ணாங்க. ஏன் ஏசி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்டர்னேட் கரண்ட் இதுல நம்ம லார்ஜ் டிஸ்டன்ஸ் கொண்டு போறதுக்கு என்ன பண்ணலாம்னா லோவான கரண்ட் யூஸ் பண்ணலாம். நார்மலா என்ன ஆகும்னா கரண்ட் ஃப்ளோ ஆகணும். கரண்ட்ல இருக்கிற என்ன எலக்ட்ரான் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வோல்டேஜோட வந்துன்னா நல்லா ஹையா இருந்தா போது தான் வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். இது நேச்சுரலாவே இருக்கும். பட் லோ கரண்ட்ல வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆகுது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்டர்னலா வந்து வோல்டேஜ் வந்து என்ன கொடுப்பாங்கன்னா ஹையா கொடுப்பாங்க. ஸோ ஹையான வோல்டேஜ் வந்து கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுக்கு வந்து லோவான கரண்ட் லோ கரண்ட்டை கொண்டு போகும்போது ஹீட்டோட லாஸ் பார்த்தோம்னா கம்மியா தான் இருக்கும். ஒன்ஸ் வந்து அந்த சிட்டி வில்லேஜ் கிட்ட வந்து என்ன வச்சிருப்பாங்கன்னா பக்கத்துல வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிருப்பாங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மூலம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா வோல்டேஜை வந்து கம்மி பண்ணிட்டு கரண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஏன்னா வீட்டுக்கு அனுப்பும்போது வந்து ஹை கரண்ட் கொடுக்கணும். அதனால என்ன பண்ணுவேன் நம்மளால ஆல்டர்னேட் பண்ண முடியும். தேவைக்கு ஏத்தாப்புல மாத்த முடியும். அதனாலதான் என்ன பவர் சப்ளை அட் ஹோமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏசி தான் வந்து பெஸ்ட்னு சொல்லுவாங்க. அது ஏன் வந்து பெஸ்டா இருக்கு, ஏன் லார்ஜ் டிஸ்டன்ஸுக்கு வந்து ஏசி யூஸ் பண்ணாங்க, எல்லாத்துமே உங்களுக்கு சிம்பிளா வந்து புரியுற மாதிரி வந்து சொல்லிட்டேன். நம்ம வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். இப்ப என்னன்னா கரண்ட்னு என்னன்னு பார்த்தோம், டைப் ஆஃப் கரண்ட் பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன இம்பார்ட்டன்ட் ஒரு கான்செப்ட்னா கரண்ட் டென்சிட்டி, அதாவது மின்னோட்ட அடர்த்தி. இது வந்து சிம்பிளான கான்செப்ட் தான், ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம். எலக்ட்ரிக் கரண்ட் டென்சிட்டிக்கான டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தா அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் flowing through the unit area of the conductor. நம்ம கரண்ட்டுக்கான டெஃபினேஷன் பார்க்கும்போது என்ன பார்ப்போம், ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் த்ரூ த கண்டக்டர் பார்ப்போம். பட் இந்த இடத்துல என்னன்னா அந்த கண்டக்டரோட ஒரு யூனிட் ஏரியா எடுத்துக்கிறாங்க. அந்த யூனிட் ஏரியால எவ்வளவு அமௌண்ட் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுது அதை சொல்றதா வந்து எலக்ட்ரிக் கரண்ட் டென்சிட்டி. அப்ப இதுல எதை மெஷர் பண்றாங்கன்னா எவ்வளவு கான்சென்ட்ரேட்டட் வந்து அந்த கரண்ட் வந்து அந்த பர்டிகுலர் வந்து அந்த கண்டக்டரோட செக்ஷன்ல இருக்கு அதை மெஷர் பண்றதா வந்து எலக்ட்ரிக் கரண்ட் டென்சிட்டி. ஈவன் இந்த இமேஜை பாருங்க, ஒரு கண்டக்டருக்கு அதன் வழி என்ன அப்படின்னா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஒரு கண்டக்டரோட ஏரியா மீன்ஸ் இதான கண்டக்டரோட ஏரியா. ஏன்னா இது வந்து ஒரு கண்டக்டர் வந்து என்னன்னா ஒரு ரவுண்ட் உருளை ஷேப்ல இருக்கனால கிராஸ் செக்ஷனல் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஈவன் எப்படி புரிஞ்சுக்கலாம், இப்ப இவ்வளவு சைஸ் தான் வந்து என்னன்னா அந்த கிராஸ் செக்ஷன் இவ்வளவு கேப் இருக்கு. இதன் வழியா வந்து என்னன்னா இந்த கரண்ட் வர்றதுக்கும் அதே அளவான கரண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய வந்து வாய்ஸ் செக்ஷனை கொண்ட ஏரியால வர்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இதுல எதுல வந்து அடர்த்தி அதிகமா இருக்கும், இந்த சின்னதா வந்துன்னா இந்த ஏரியா இருக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டென்சிட்டி வந்து அதிகமா இருக்கும். அதாவது ரொம்ப டென்ஸா வந்து ரொம்ப வந்து சின்ன இடமா இருக்கு. அதிகமான கரண்ட் வரும்போது வந்து கூட்டிக்கிட்டு மோதிட்டு வரணும். ஆனா இந்த இடத்துல வந்து கேப் அதிகமா இருக்கனால இது வந்து என்னன்னா அது வாட்டில ஃப்ரீ ஃப்ளோவா போயிட்டு இருக்கும். அப்ப டென்சிட்டி பொறுத்தளவுக்கு என்னன்னா எதை பொறுத்து இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த ஏரியாவோட சைஸ், அந்த கண்டக்டரோட ஏரியா எவ்வளவு இருக்கோ கிராஸ் செக்ஷன் ஏரியா இருக்கோ அதை பொறுத்து இருக்கு. அதுதான் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்றாங்க. இது மேத்தமெட்டிக்கல் சொல்லும் போது கரண்டோட டென்சிட்டி வந்து ஜேன்னு சொல்லுவாங்க. ஈக்குவலன் டு ஐ பை வந்து ஏ. ஐ மீன்ஸ் என்ன கரண்ட், கரண்ட் தான் ஃப்ளோ ஆகுது. அது டிவைடட் பை வந்து ஏரியா. ஏரியால எவ்வளவு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பாக்குறது. ஐ மீன்ஸ் கரண்ட் ஆம்பியர்ல சொல்லுவோம். ஏ மீன்ஸ் வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஸ்கொயர் மீட்டர் சொல்லுவோம். ஸ்கொயர் மீட்டர் என்ன ஏரியா அப்படின்னாவே வந்து நம்ம என்ன சொல்லுவோம் லென்த் இன்ட்டு பிரெத் அப்படின்னு சொல்லுவோம். லென்த் இதுல மெஷர் பண்ணுவோம், மீட்டர் தான் மெஷர் பண்ணுவோம். பிரெத் இதுல மெஷர் பண்ணுவோம், மீட்டர் தான் மெஷர் பண்ணுவோம். அப்ப மீட்டர் இன்ட்டு மீட்டர் அப்ப மீட்டர் ஸ்கொயர். அதனால வந்து ஸ்கொயர் மீட்டர். அடுத்து இதோட எஸ்ஐ யூனிட் பார்த்தா ஆம்பியர் பை வந்து மீட்டர் ஸ்கொயர் வரும். ஏன்னா கரண்டோட வந்து ஆம்பியர் வரும், இந்த ஏரியாவோடது வந்து மீட்டர் ஸ்கொயர். அப்ப ஆம்பியர் பை மீட்டர் ஸ்கொயர். இது வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டி ஞாபகத்துல வச்சுக்க ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்ப கரண்ட் டென்சிட்டி வந்து முடிஞ்சது. அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஏன்னா இப்போ ஒரு கரண்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா அதை லேர்ன் பண்ணும்போது இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுமே வந்து தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து கம்ப்ளீட்டா வந்து லேர்ன் பண்ண மாதிரி இருக்கும். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா நம்ம கரண்ட்னா என்னன்னு பார்த்தோம், எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து ஃப்ளோ இருக்கணும். அந்த எலக்ட்ரிக் சார்ஜ்ல என்ன இருக்குன்னா எலக்ட்ரான் இருக்கும். அந்த எலக்ட்ரான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் ஆகணும். இந்த எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகணும், சும்மாலாம் மூவ் ஆகுதுங்க. ஏன்னா இயற்கையில எதுவுமே வந்து என்னன்னா நேச்சுரலா ஏதாவது ஒண்ணு வந்து மூவ் ஆகுது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகுது. இப்ப நம்மளே வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி போறோம், நம்ம எனர்ஜி நம்மளோட எனர்ஜியை செலவு பண்ணி தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறோம். அதே மாதிரிதான் இங்கேயும் எப்படின்னா ஒரு எலக்ட்ரான் இங்க இருந்து இந்த இடத்துக்கு போகுது அப்படின்னு பார்த்தா இதுக்கு எது வந்து என்னன்னா மூவ் பண்ண வைக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு எக்ஸ்டர்னலா வந்துன்னா ஒரு எனர்ஜி வந்து கிடைக்கும். ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு எனர்ஜி வந்து என்ன ஆகும்னா செலவாகணும். அந்த எக்ஸ்டர்னல் எனர்ஜி வந்து செலவானதான் இங்க இருக்கிற இது வந்து இங்க போகுது. அந்த எனர்ஜி தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் சொல்லுவாங்க. இங்க பாருங்க டிஃபைன் as an amount of work done by external force. அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் அந்த இடத்துல சொன்னேன். when the unit positive charge வந்து moved from infinity, அது எங்க வேணா இருக்கலாம், ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட் இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஏன்னா எலக்ட்ரிக் கரண்ட் சொல்லும் போது எல்லாமே வந்து ஒரு கண்டக்டருக்குள்ள தான் மூவ் ஆகுது போகுது. அப்படி ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுதுல, இந்த பாயிண்ட்டுக்கான டிஃபரன்ஸா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
இதுக்கான SI யூனிட் அப்படின்னு பார்த்தா வோல்ட், வோல்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்றது. ரெண்டு மாதிரி இதுவுமே வந்து ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி. ஆனா கரண்ட் டென்சிட்டி பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா அது வந்து வெக்டர் குவான்டிட்டி. கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்க, அதுக்காக சொல்றேன். இது என்ன இப்போ எலக்ட்ரான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தாவே நேச்சுரலாவே என்ன ஆகும்னு சொல்லுவாங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து கிரியேட் ஆகிருக்கும். அப்படி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகிறதுனால தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. பட் இதை வந்து வேரியேஷன் பண்ண முடியும், நம்ம வந்து கம்மி பண்ண முடியும், நம்ம வந்து அதிகரிக்க முடியும். அதையும் வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். அந்த ஃபார்முலா அப்படின்னு பார்த்தா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், அது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா பார்த்தா வி, அதான் வந்து வோல்டேஜ் ஈக்குவலன் டு வந்து ஒர்க் டன் பை வந்து சார்ஜ். அதாவது ஒரு சார்ஜ் வந்து நான் மூவ் பண்றதுக்கு எவ்வளவு ஒர்க் டன் நான் வந்து செலவு பண்றேன், அதுதான் வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். V is equal to W by வந்து Q அப்படின்னு வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். இது வந்து ஜஸ்ட் வந்து என்னன்னு மட்டும் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபார்முலா நம்ம பெருசா வந்து யூஸ் பண்ண மாட்டோம். இதுக்கப்புறம் இதை பேஸ் பண்ணி வந்து ஓம்ஸ்லா அப்படின்னு இருக்கும், அதை வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணும். சாதாரணமா தெரிஞ்சுக்கணும்னா அந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்ன, கரண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் சொல்றேன். அடுத்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆனது, இது ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நம்ம ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு நான் கிளாரிட்டியா சொல்றேன். அதுக்கு நான் வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலோட யூனிட்டை பொறுத்தவரைக்கும் ஸ்மாலர் யூனிட்ல என்ன சொல்லணும், 1 மில்லி வந்து வோல்ட். 1 மில்லி, மில்லினாவே வந்து 10⁻³ 10⁻³ வோல்ட் எல்லாம் வந்து எதுல பார்க்க முடியும்னா இந்த நெரிசல்ல நடக்கிற இதெல்லாம் வந்து நெரிசல்ல நெல் சிக்னல் அப்படின்னாவே வந்து அது கரண்ட் தான் வந்து பாஸ் ஆகுது. அதுல இருக்கிற வோல்டேஜ் தான் பார்த்தோம் 10⁻³ சொல்லுவாங்க. அடுத்து 1 வந்து மைக்ரோ, மைக்ரோ மீன்ஸ் வந்து 10⁻⁶. இந்த பொட்டன்ஷியல் இதுல இருக்கணும். எலக்ட்ரானிக் டிவைஸ்ல இருக்கிறது எல்லாமே வந்து இந்த அளவுக்கு தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 1 மைக்ரோ வந்து வோல்டேஜ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்த லார்ஜ் யூனிட் பொறுத்தளவுக்கு 1 வந்து கிலோ, கிலோனாவே வந்து 10⁻³ இதெல்லாம் வந்து டிரான்ஸ்மிஷன் லைன், அதாவது இந்த போஸ்ட் மரத்துல வந்து கரண்ட் வந்து கேரி கொண்டு போறது, இது எல்லாமே என்ன வோல்டேஜ்ல இருக்கும்னா 1 கிலோ வோல்ட். அடுத்து 1 வந்து என்னன்னா மெகா வோல்ட். ஸோ 1 மெகா வோல்ட்னா 10⁻6, மெகானாவே 10⁻6. இந்த மாதிரி பொட்டன்ஷியல் எதுல இருக்குன்னா லைட்டிங், இந்த மின்னல் வந்து இதாகும் போது அங்க வந்து இவ்வளவு பொட்டன்ஷியல் வந்து கிரியேட் ஆகும்னு சொல்லுவாங்க. 10⁻6 மெகா. இது அந்த வேல்யூ சொல்றதுக்காக வந்து கொடுத்துருக்கேன். 10⁻⁻⁻ என்ன தெரியணும், 10⁻⁻6, 10⁻3, 10⁻6. இப்போ ஓவராலா வந்து கரண்ட் ஸ்டார்ட் பண்ணோம், அடுத்து கரண்ட் டென்சிட்டி பார்த்தோம், அடுத்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு லா தான் வந்து ஓம்ஸ் லா. ஒரு அந்த ஓம்ஸ் லா என்னன்னு சொல்லிட்டு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இதை லேர்ன் பண்றதுக்கு முதல்ல வந்து நான் ஒரு கண்டக்டர் வந்து எடுத்துக்கிறேன். நார்மல் ஒரு கண்டக்டர் வந்து எடுத்துக்கலாம். ஒரு கண்டக்டர் கூட என்ன பண்ணிக்கிறேன்னா பொட்டன்ஷியல், அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து கிரியேட் பண்றேன். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வோல்டேஜ். ஒரு இடத்துல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து கிரியேட் ஆகும்போது வோல்டேஜை கிரியேட் பண்ணும்போது தான் என்ன ஆகும்னு பார்த்தோம்னா எலக்ட்ரான் வந்து ஃப்ளோ இருக்கும். அப்ப இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் வந்து உருவாகும், இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் உருவாகும். பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்ல இருந்து என்ன ஆகும்னா எலக்ட்ரான் வந்து ஃப்ளோ இருக்கும். அப்ப எலக்ட்ரான் ஃப்ளோவை உண்டாக்கும்னா அதுக்கு வந்து வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தேவை. இந்த மாதிரி இதொன்னு என்ன எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும். இந்த எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும் கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது ஓம்ஸ் என்பவர் என்ன சொல்லுவார்னா ஒரு கடத்தி, இதுதான் வந்து கண்டக்டர், ஒரு கடத்தி தானே. அப்போ ஒரு கடத்தி இருக்கு, ஒரு கடத்தியின் வழியே, ஸோ ஒரு கடத்தியின் வழியே, ஒரு கடத்தியின் வழியே பாயும் மின்னோட்டமானது, ஸோ பாயும் மின்னோட்டம், கரண்ட் வந்து பாஞ்சுகிட்டு இருக்கு. ஸோ பாயும் மின்னோட்டமானது அந்த கடத்தியின் இரு புள்ளிகளுக்கு, அந்த கடத்தியோட இரு புள்ளிகளுக்கு, ஸோ அந்த கடத்தின் இரு புள்ளி, இரு புள்ளி மீன்ஸ் வந்து இந்த பாசிட்டிவ் அண்ட் வந்து நெகட்டிவ், இதுதான் இரு புள்ளி. அந்த இரு புள்ளிகளுக்கு இடையே வந்து உருவாகும், இந்த இடையே உருவாகும் இரு புள்ளிகளுக்கு இடையே என்ன உருவாகுது அப்படின்னு பார்த்தா இந்த வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், மின்னழுத்த வேறுபாடு. ஸோ அந்த மின்னழுத்தம் வேறுபாட்டிற்கு, ஸோ மின்னழுத்தம் வேறுபாட்டிற்கு நேர்த்தகவில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ நேர்த்தகவில் வந்து நேர்த்தகவில் இருக்கும்னு சொல்லிட்டு யார் சொல்லுவார் அப்படின்னு கேட்டா இந்த ஓம்னு சொல்லுவாரு. அதாவது சிம்பிளா நான் ஒத்துழைச்சேன், ஒரு கடத்தி இருக்கு, இதுதான் வந்து கண்டக்டர், இதுதான் வந்து கடத்தி. இந்த கடத்தின் வழியே பாயும் மின்னோட்டம், இதுதான் மின்னோட்டம் பாஞ்சுகிட்டு இருக்கு. இந்த பாயிர மின்னோட்டம் அந்த கடத்தியோட இரு புள்ளிகளுக்கு, இது வந்து ஒரு புள்ளி, இது வந்து ஒரு புள்ளி, இடையே உருவாகும் வந்து மின்னழுத்த வேறுபாடு. இது வந்து நேச்சுரலா வந்து இந்த வோல்டேஜ் வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து உருவாகும். அப்படி உருவாகிற இந்த மின்னழுத்த வேறுபாட்டிற்கு என்ன நேர்த்தகவில் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னா அந்த கடத்தியில இருக்கிற கரண்ட் எதுக்கு நேர்த்தகவில் இருக்குன்னா வோல்டேஜுக்கு வந்து நேர்த்தகவில் இருக்குன்னு சொல்றதா வந்துன்னா இந்த ஓம்ஸ்லா. இந்த நேர்த்தகவில் இருக்கிறத ஈக்குவலன்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்னா V is equal to இந்த I பக்கத்துல வந்து R அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டன்ட வந்து உருவாக்குவாரு. இந்த R கான்ஸ்டன்ட் இதை என்ன சொல்லுவோம், ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. இந்த ரெசிஸ்டன்ஸ் தமிழ்ல என்ன சொல்லுவோம், மின் தடை அப்படின்னு சொல்லுவா. அதாவது ஒண்ணும் கிடையாதுங்க, இந்த ஓம்ஸ்லா மூலம் அவர் எதை உருவாக்கியிருப்பாருன்னா ஒரு கான்ஸ்டன்டான ரெசிஸ்டன்ஸை உருவாக்கிறாரு. இதன் மூலம் அவர் என்ன சொல்லுவாருன்னா இப்ப R வேணும் அப்படின்னா V by I அப்படின்னு சொல்றாரு. அதாவது வோல்டேஜ் இருக்கு, வோல்டேஜ்க்கான SI யூனிட் என்ன வோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். I கரண்ட், கரண்டுக்கான SI யூனிட் என்ன ஆம்பியர் அப்படின்னு சொல்லுவோம்.
அப்ப என்ன மீனிங்னா இந்த ரெசிஸ்டன்ஸுக்கான எஸ்ஐ யூனிட் என்ன வரும்? வோல்ட் பை வந்து ஆம்பியர் ஆர் ஆல்சோ கால்டு வந்து ஓம் அப்படின்னு சொல்லுவாரு. இதுக்கான சிம்பிள் வந்து இந்த மாதிரி வரும். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் மூலம் வந்து அவர் என்ன சொல்லுவாருன்னா, இப்போ ஒரு கடத்தி இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த கடத்தில வந்துனா வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்டா வச்சுக்கேன். வோல்டேஜ் வந்து மாத்த வேணாம். வோல்டேஜ நீங்க கான்ஸ்டன்டா வச்சுட்டீங்க அப்படின்னா, அந்த கடத்தியில் உள்ள இருக்கிற ரெசிஸ்டன்ஸ், அதாவது அந்த கடத்தியில உருவாகிற ரெசிஸ்டன்ஸ் வந்துன்னா அதிகமா ஆச்சு அப்படின்னா, அங்க இருக்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகுற கரண்ட் வந்து என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும்னு சொல்றாரு. அதே இது ரெசிஸ்டன்ஸ் அந்த கடத்தியோட ரெசிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சது அப்படின்னு பார்த்தா, அது உள்ளே ஃப்ளோ ஆகுற கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இங்க பாருங்க, ரெசிஸ்டன்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வந்துனா கரண்ட். அதனாலதான் என்னன்னா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட் வந்து குறையும். அதே மாதிரி வந்து ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிச்சுன்னா கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இதன் மூலம் என்னன்னா ஒரு பொருள் இருக்கு, ஒரு பொருள் கடத்தியா இருக்கா இல்லையா அப்படின்னு நீ எதை பார்த்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, அந்த பொருளோட வந்து ரெசிஸ்டன்ஸ் பார்க்கணும். அந்த பொருளுக்கு எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா கரண்ட் வந்துன்னா அதிகமா ஃப்ளோ ஆகாது. ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும் போது தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்போ ஒரு கடத்தி அப்படின்னு நீங்க பார்க்க போறீங்கன்னா முதல்ல நீங்க அந்த கடத்திக்கு என்ன பார்க்கணும்னா ரெசிஸ்டன்ஸா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிப்பாரு. நான் சொன்னதான் வந்து நான் அப்படியே இங்கேயும் சொல்லியிருக்கேன். அதாவது ஓம் எப்ப சொல்லிருக்காரு? 1828. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அந்த ஃபர்ஸ்ட் டைம்ல அவர் எப்படி திங்க் பண்ணிருப்பாரு. அப்பெல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி இந்த வயர் கனெக்ஷன் நம்ம வந்து காப்பர் வயர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் திங்க் பண்ணும்போது எந்த மாதிரி யோசிச்சிருப்பான்னு பாருங்களேன். அப்பதான் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு பேசிக் வந்து லா எது ரிலேட்டடா எப்படி கரண்டோட ஃப்ளோ இருக்கு அதை ரிலேட்டடா சொல்லியிருக்காரு. இதுல 3 ரிலேஷன்ஷிப்பா சொல்றாரு. ஒன்னு வந்து வோல்டேஜ், இன்னொன்னு கரண்ட், இன்னொன்னு ரெசிஸ்டன்ஸ். நான் மூணுமே உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிட்டேன் எப்படி வந்து உன்னோட வந்து கனெக்டா இருக்குன்னு. அந்த லாக்கான டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் flowing through the conductor is a directionally proportional to the potential difference applied across its end provided the physical condition. இந்த physical condition என்ன? at room temperature வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னு நீங்க சேஞ்ச் பண்ணக்கூடாது. at ரூமான இருக்க டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, டிக்ரீஸ் பண்ண. நார்மல் ஒரு ரூம் டெம்பரேச்சர் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கடத்தியின் வழியே பாயும் மின்னோட்டம் அந்த கடத்தியோட முனைகளுக்கு இடையே வந்து செலுத்தப்படும் மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர்த்தகவில் இருக்கும். வித் இயற்பியல் நிலைமையான வெப்பநிலை போன்றவை வந்து மாறாம இருக்கும்போது இந்த கண்டிஷன் வந்து எல்லா இடத்துக்குமே வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மேத்தமெட்டிக்கலா சொல்லும்போது வோல்டேஜ் வந்து டைரக்ஷனல் ப்ரொபோர்ஷனல் டு வந்து ஐ ஆர் வி ஈக்குவல் டு ஆர் ஆர் வி ஈக்குவல் டு வந்து ஐஆர் அப்படின்னு கூட நம்ம நாத்துல வச்சுக்கலாம். இல்ல அந்த ஆர் தான் வந்து கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி கால்டு வந்து ரெசிஸ்டன்ட். இந்த ரெசிஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் தான் வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. டீட்டெயிலா வந்து இப்போ ஓம்ஸ்லனா என்னன்னு வந்து பார்த்துட்டோம். இந்த ஓம்ஸ்லாவை அப்படி நான் இமேஜா கொடுத்துருக்கேன். எப்படி வந்து வந்துருச்சு ஐ ஈக்குவல் டு வி பை ஆர் ஓம்ஸ்லா. ஈவன் இது சிம்பிளா வந்து இந்த இமேஜ் வச்சு கூட நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். வோல்ட்னா என்ன சொல்லியிருக்கோம்? எக்ஸ்டர்னலா கொடுக்குற வந்து ஒரு ஃபோர்ஸ்ப்பா அப்படின்னு நான் ஸ்டார்டிங்லேயே வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ப சொன்னேன். ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறோம். அப்படி ஃபோர்ஸை கொடுக்கும்போது தான் வந்து ஒர்க் நடக்கும். அப்படி இந்த ஒர்க் எதுக்காக நடக்குது அப்படின்னா நார்மலா ஒரு எலக்ட்ரான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் ஆகணும் அப்படின்னு பார்த்தா ஒரு டிஃபரன்ஸ் வந்து கிரியேட் ஆகணும். அந்த டிஃபரன்ஸை கிரியேட் பண்ண கொடுக்குற வந்து என்னன்னா கெப்பாசிட்டி யார்கிட்ட இருக்கணும்? அந்த வோல்டேஜ்ல இருக்கும். அதனால இந்த இடத்துல அமேஜ் பாருங்க. ஏன்னா கரண்ட். அப்ப கரண்ட் வந்து இதான் வந்து கண்டக்டர். அந்த கண்டக்டருக்குள்ள கரண்ட் வந்துன்னா போக முடியல. அதுக்கு வந்து ஒரு புஷ் கொடுக்குது. அதுதான் வந்து வோல்டேஜ். இந்த புஷ் கொடுக்கறது, இந்த கரண்ட் உள்ள போறது, இதை எதை பொறுத்து இருக்குன்னா அந்த கண்டக்டர்ல இருக்கிற வந்து ரெசிஸ்டன்ஸ் ஓம் அப்படின்னு இருக்கு. அது என்ன பண்ணும்? அந்த கண்டக்டருக்குள்ள வந்துன்னா அந்த கரண்ட் போக முடியுமா, போக முடியாதா, அதை வந்து சொல்றக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். நார்மலா ரெசிஸ்டன்ஸாவே என்ன சொல்லுவோம்? தடை தானே சொல்லுவோம். ஏதோ ஒண்ணு போகிறத வந்து தடை பண்ணுது, ரெசிஸ்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இப்ப இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா நம்ம புரிஞ்சிருப்போம். சரி, இப்ப என்னன்னா அந்த ஓம்ஸ்லா சம்பந்தப்பட்ட வந்துன்னா சில வந்து என்னன்னா கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். அதுல முதல் கொஸ்டின் பாருங்க. ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் அயன் 50 ஓம் 4.2 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ த்ரூ த ரெசிஸ்டன்ஸ். ஃபைண்ட் த வோல்டேஜ் பிட்வீன் 2 பாயிண்ட். இதுல ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க, கரண்டையும் கொடுத்துட்டாங்க, வோல்டேஜ் கேட்கறாங்க. நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? V ஈக்குவல் டு ஐஆர். வி தான் கேட்டிருக்காங்க. இப்ப ஐ வந்துன்னா 4.2 வந்து ஆம்பியர் சொல்லிட்டாங்க. ஆர் வந்து 50 ஓம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ 4.2 50ஆல மல்டிப்ளை பண்ணா 210 வரும். நம்மளுக்கு கேள்வி வந்து வோல்டேஜ். வோல்டேஜோட எஸ்ஐ யூனிட் வந்து வோல்ட். அப்ப 210 வோல்ட் தான் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். இதுல அப்படியே செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன். ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் அ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 2.5 கிலோ ஓம் த்ரூ விச் த 2 மில்லி ஆம்பியர். இது வந்து மில்லி ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகுதாம். நம்ம இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் படிக்கும்போது ஸ்மாலர் யூனிட், அதே மாதிரி வந்து லார்ஜர் யூனிட் அப்படின்னு பார்த்தல, அந்த மில்லி கிலோன்னு பார்த்தல, அதெல்லாம் என்னன்னா இங்கதான் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் அங்கேயே சொன்னேன், கொஸ்டின் பார்க்கும்போது பார்ப்போம் அப்படின்னா கேள்வி வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான். இப்போ ஃபார்முலா வந்து சேம் தான். V ஈக்குவல் டு ஐஆர். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா வோல்டேஜ் தான் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ஐ வந்து என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா 2 மில்லி ஆம்பியர் கொடுத்துருக்காங்க.
ஆர் வந்து என்ன ரெசிஸ்டன்ஸ் 2.5 வந்து கிலோ. ஸோ 2.5 கிலோ வந்து ஓம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நல்லா ஞாபகத்துல வச்சோம். பிசிக்ஸை பொறுத்தளவு வந்து இந்த மில்லி கிலோல இருந்துச்சு எல்லாத்தையுமே வந்து ஸ்மாலர் யூனிட்டா கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்ப மில்லி அப்படின்னாவே வந்து 10⁻³ நம்மளுக்கு கொடுத்ததுக்கு 2 மில்லி ஆம்பியர் சொல்றாங்க. அப்ப இது என்ன ஆகும் 0.002 ஏன்னா 3 ஸ்தானம் வந்து பின்னாடி போகணும். அதனால 0.002 ஆம்பியர் அப்படின்னு வரும். அதே மாதிரி வந்து கிலோ கொடுத்துருக்காங்க. கிலோ மீன்ஸ் வந்து 10⁻+3 சொல்லுவோம். இந்த இடத்துல 2.5 வந்து கிலோ ஓம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன ஆகும் 2.5 எதனால மல்டிப்ளை பண்ணணும் 1000ஆல் மல்டிப்ளை. ஏன்னா 10⁻3 1000 3 0 வந்து வரணும். இப்ப 2.5 இன்ட்டு 1000 போட்டா 2500 அப்படின்னு வரும். இப்போ அப்படியே இது பண்ணுங்க. அதாவது 2 மில்லி ஆம்பியருக்கு பதிலாக 0.002 அப்படின்னு வரும் ஆம்பியர் வரும் இன்ட்டு இந்த 2.5 கிலோ ஓமுக்கு பதிலாக 2500 ஓம்ஸ் அப்படின்னு வரும். இதை மல்டிப்ளை பண்ணா அதாவது 2 இருக்கு இங்க வந்து ஒரு 25 இருக்கு 25 2 50 அப்படின்னு வரும். அடுத்து ஒரு வந்துன்னா 2 0 இருக்கு 2 0 இங்க 3 ஸ்தானம் தள்ளி இருந்ததுனால 3 ஸ்தானம் வச்சோம். ஃபைனலா என்ன வரணும் வோல்ட் வந்து என்னன்னா 5 வோல்ட் அப்படின்னு வரும். அங்கேயே சொன்ன பாத்தீங்கன்னா அந்த ஸ்மாலர் யூனிட் லார்ஜர் யூனிட்லாம் வந்து எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கணும். நான் கொடுத்த எதுவுமே வந்து என்னன்னா சும்மாலாம் கொடுக்கல. ஏதாவது ஒரு இடத்துல வந்து இம்பார்ட்டன்ட் இருக்கும். அதுக்காக நான் கொடுத்துருக்கேன். இந்த 2 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா அதே மாதிரி அந்த ஸ்மாலர் யூனிட் லார்ஜர் யூனிட் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து போயிடலாம். ஸோ இப்போ என்னன்னா அந்த ஓம்ஸ் லானால தான் நம்மளுக்கு என்ன கிடைச்சது ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சது. தமிழ்ல என்ன சொல்லுவோம் மின் தடை சொல்லுவோம். இந்த மின் தடை என்ன ஒரு கண்டக்டரோட ப்ராப்பர்ட்டி. ஏன்னா அவர் அதான் சொன்னாரு ஒரு கண்டக்டர் இருக்கணும். அந்த கண்டக்டர் முதல்ல நீங்க பார்க்கணும். அது கண்டக்டரா இருக்குன்னு பார்க்கணும். நீங்க என்ன பண்ணணும் அந்த கண்டக்டரோட அந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணும் அப்படின்னா ரெசிஸ்ட் பண்ணும் அப்போஸ் பண்ணும். எதை அப்போஸ் பண்ணும் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். அப்ப அது என்ன எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்கும். அந்த ஃப்ளோ சார்ஜ் வந்துன்னா ஸ்டாப் பண்றது இல்ல வந்து நீ வராதுன்னு சொல்லி வந்து தடுக்காததுல தான் என்ன பண்ணணும்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர் எப்படி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா ஆர் ஈக்குவல் டு V/I. இதுதான் அந்த ஓம்ஸ் லால சொல்லியிருப்பாரு. அப்ப SI யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓம். இது வந்து ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி. அவங்க பார்த்ததான் ஜஸ்ட் வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டோம். பட் ஒரு கண்டக்டர்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா அது எதை பொறுத்துலாம் வந்து டிபெண்ட் ஆகும் அப்படின்னு வந்து கொஸ்டின்ஸ் வந்து டைரக்டாவே கேட்பாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகைன் சொல்றேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபேக்டர் எல்லாத்தையும் ஒன் வேன்னு பார்த்தோம். நான் முதல்ல வந்து நான் சிம்பிளா வந்து உங்களுக்கு புரிய வச்சுறேன். அந்த ஃபேக்டர்னா என்ன எப்படிலாம் கனெக்ட் ஆகும்னு சொல்லி புரிய வச்சிருந்தேன். அப்புறம் அது ஒன்று ஒன்றா பார்க்கும்போது உங்களுக்கு டக்குன்னு வந்து கனெக்ட் ஆயிரும். இந்த 3 ஃபேக்டர் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் ஒன் வேன்னு பார்த்தலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் நம்ம பார்க்க போறது ஒரு கண்டக்டர் இருக்குன்னா அந்த கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து எதெல்லாம் பொறுத்து மாறுபடும் அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா லென்த்தை பொறுத்து வந்து மாறுபடும்னு சொல்லுவாங்க. அதாவது நார்மல் வந்து ஒரு கண்டக்டர் எடுத்துக்கலாமே இது ஒரு 2 மீட்டர் இருக்கு. அதே இது இப்ப இந்த கண்டக்டரோட லென்த் வந்து நான் இன்க்ரீஸ் பண்றேன். இப்போ 4 மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதனால என்ன ஆகும்னு சொல்லுவாங்கன்னா லென்த் இன்க்ரீஸ் ஆனா ரெசிஸ்டன்ஸுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கண்டக்டர் இருக்கு அந்த கண்டக்டரோட நீ லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அதோட ரெசிஸ்டன்ஸுமே இன்க்ரீஸ் ஆகும். அது ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நம்ம ஒரிஜினலா வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தல அதாவது வந்து பைப் வாட்டர் பார்த்தோம்ல இதுதான் பைப்பு. இந்த பைப்புக்குள்ள வந்துன்னா தண்ணி போகுது. இப்போ ஒரு பைப்புக்குள்ள தண்ணி போகுதுன்னா அதுல என்ன ஆகும்னா ஃப்ரிக்ஷன் இருக்குல்ல அதாவது அதுதான் ரெசிஸ்டன்ஸ். ஃப்ரிக்ஷன் மீன்ஸ் என்ன தண்ணி போகும்போது வந்து அந்த பைப்ல வந்து சின்னதா வந்து ஒரு உராய்வு விசை இருக்கும். இந்த உராய்வு விசை என்ன பண்ணும் இந்த வாட்டர் போறத வந்துன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்துன்னா ஸ்லோ பண்ணிட்டு இருக்கும். இந்த மாதிரி என்ன அப்படின்னா இப்ப கொஞ்சம் தான் வந்துன்னா லென்த் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் அது ரெசிஸ்டன்ஸ் அதாவது அந்த உராய்வு வந்து கம்மியா இருக்கும். இதே பெரிய குழாயா இருந்துச்சு அப்படின்னா அந்த உள்ள போற வந்து வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமா போகும்போது வந்து அதோட உராய்வு வந்து கொஞ்சமா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்பீடை வந்து கம்மி பண்ணல. இத்தனோட ஸ்பீடு வந்து கம்மி பண்ணல. நம்மளால என்ன சொல்றது அதாவது நம்மளால வந்து திங்க் பண்ண முடியாத வந்துன்னா ஒரு ஸ்பீடை வந்து கம்மி பண்ணி விடும். இந்த சின்ன லென்த்தை விட பெரிய லென்த்துக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுல. அதுதான் சொல்றேன் லென்த் வந்து மட்டும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதே நீங்க எப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு கடத்தி இருக்குன்னா அந்த கடத்தி வழியே வந்து என்னன்னா ஒரு கரண்ட் வந்து எலக்ட்ரான் மூவ் ஆகுது அப்படின்னா அந்த கடத்தில இருக்கிற மின்தடை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணும். அது வந்து லென்த் பொறுத்து வேரியன்னு சொல்றாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அப்ப என்ன சொல்லலாம் லென்த் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வந்து R அப்படின்னு சொல்லலாம். இது வந்து முதல் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்னன்னா ஒரு கடத்தியோட வந்து குறுக்கு வெட்டு பரப்பு இருக்குல்ல கடத்தியோட குறுக்கு வெட்டு பரப்பு கிராஸ் செக்ஷனல் ஏரியா அப்படின்னு பார்த்தோம்ல ஏரியா அப்படின்னு வந்து லேர்ன் பண்ண பாத்தீங்கன்னா அதான் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஏன் கிராஸ் செக்ஷனல் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கடத்தினாவே வந்துன்னா அது உருளை வடிவத்துல இருக்கும். அதனால அது கிராஸ் செக்ஷனல் ஏரியா. அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியாவுக்கு எப்படி இருக்குன்னா எதிர்த்தகல இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆர் வந்து தமிழ்ல சொல்லணும்னா குறுக்கு வெட்டு பரப்பு. இது ஏன் கேட்டீங்கன்னா இதெல்லாம் இமேஜ் கொடுத்துருக்கேன். அதாவது நார்மல் ஒரு கடத்தி இருக்கிறேன் அந்த கடத்தியோட வந்து எண்டு பகுதி வந்துன்னா இந்த அளவு இருக்குன்னு வச்சுக்கலாம். அதாவது கிராஸ் செக்ஷன் இதான் இந்த ஏரியான்னு சொல்லுவோம். இந்த ஏரியா வந்து சின்னதா இருக்கு. இப்ப 10 பேர் வந்து இதன் வழியே வந்து வெளியே வரணும்னு வச்சுக்கலாம். அதுக்கும் இதே இது இவ்வளவு பெரிய சைஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுல வந்துன்னா அதே ஏரியா தான்
இதுல வந்து அதே 10 பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா வெளியே வர்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இப்ப இதுல எது வந்து என்னன்னா ஸ்மூத்தா வருவாங்க. அதே 10 பேர் தான். இதுலயும் 10 பேர் தான், இதுலயும் 10 பேர் தான். பட் எதுல வந்துனா ஸ்மூத்தா, அதாவது வந்துனா அவங்க வாட்ல வந்து எந்த ஒரு இடைஞ்சல் இல்லாம வருவாங்கன்னா, இந்த இதுல தான் வருவாங்க. ஏன்னா ஏரியா வந்துனா பெருசா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியா இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் வந்து ஒவ்வொன்றுல ஒட்டிட்டு வர்றது. அதுதான் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். ஒரு பஸ்ஸுக்குள்ள வர மாதிரி வச்சுக்கலாம். இந்த காலையில ஈவினிங் டைம் மட்டும் தான் வந்து பஸ் ரொம்ப ரஷ்ஷா இருக்கும். அதே மதிய டைம் போனோம்னா ரொம்பவே வந்து என்னன்னா கம்மியா இருக்கலாம். அதே பேட்டர்ன் தான் இங்கேயும். அந்த ஏரியா பொறுத்து வந்து வேறுபடுதுல. அதே 10 பேரு ஏரியா வந்து சின்னதா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, அப்ப வரும்போது ஒன்னோட ஒண்ணு வந்து உரசிக்கிட்டு வருவாங்க. அப்ப ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அப்ப என்ன சொல்லணும், ஏரியா வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, ரெசிஸ்டன்ஸ் என்னன்னா கம்மியா இருக்கும். அதே ஏரியா வந்துனா கம்மியா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். இதுதான் வந்துனா அந்த செகண்ட் ஃபேக்டர். தேர்ட் ஃபேக்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒண்ணொண்ணா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த வந்து லென்த்ன்னு சொல்லுவாங்க. லென்த் ஆஃப் த கண்டக்டர் வந்துனா அதிகமா இருந்துச்சுன்னா, ரெசிஸ்டன்ஸும் அதிகமா இருக்கும். அடுத்து வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஏரியா வந்துனா லார்ஜா இருந்துச்சுன்னா, ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியா இருக்கும். தேர்ட் வந்து என்னன்னா, அந்த கண்டக்டரோட மெட்டீரியல பொறுத்து என்ன ஆகும்னா, ரெசிஸ்டன்ஸ் வந்து வேரி ஆகும்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் இப்ப காப்பர், அலுமினியம் இதெல்லாமே வந்து கண்டக்டர். ஏன்னா இதெல்லாமே மெட்டல். இதெல்லாம் என்ன லோவான ரெசிஸ்டன்ஸை கொண்டிருக்கும். அது பேர்ல இருக்கு கண்டக்டர் சொல்லும்போது வந்து கடத்தி. கடத்தி எல்லாமே என்ன கரண்ட் வந்துனா உள்ள போறதுக்கு அலோவ் பண்ணும். அதே இது இன்சுலேட்டர். இன்சுலேட்டர் மீன்ஸ் வந்து மின் கடத்தா பொருள். அதுலயே இருக்கு மின் கடத்தா பொருள் அப்படின்னு சொல்லும் போதே வந்து என்ன உள்ள போறதுக்கு அலோவ் பண்ணாது. லைக் வந்து ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக். இதெல்லாம் என்ன அதிகமான ரெசிஸ்டன்ஸ் கொண்டது அப்படின்னு அர்த்தம். ஈவன் வந்து ஒரு இதை கண்டக்டர் சொல்றோம், ஒரு இதை இன்சுலேட்டர் சொன்னா அதெல்லாம் எதை பொறுத்து வந்திருக்கும்னா அதோட ரெசிஸ்டன்ஸை வந்து பொறுத்தா வந்திருக்கும். எல்லாமே இதுக்கப்புறம் பார்ப்போம். பட் இப்போதைக்கு பேசிக்கா ஞாபகத்துல வச்சுக்கலாம். இப்ப ஞாபகத்துல வச்சிட வேண்டியது ஒரு கண்டக்டர் இருக்கு, ஒரு கடத்தி இருக்குன்னா அந்த கடத்தியோட ரெசிஸ்டன்ஸ் வந்து எதை பொறுத்து மாறுபடும், என்னென்னலாம் ஃபேக்டர் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்னு லென்த், இன்னொன்னு ஏரியா, மூணாவது மெட்டீரியல். இது இந்த மூணு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இதுல இருந்து வந்து கேட்பாங்க. நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். சரி, இப்ப அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு கண்டிஷன் இருக்குல்ல, இந்த ரெண்டு கண்டிஷன் நல்லா பாருங்களேன். இதுல லென்த் வந்து டைரக்ஷனல் ப்ரொபோர்ஷனல் டு ஆர், இது இப்படியே எடுத்துக்கலாம்னா ஆர் வந்து டைரக்ஷனல் ப்ரொபோர்ஷனல் எல் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்க ஆர் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வந்து ஏன் இருக்கு. நான் என்ன பண்றேன்னா ரெண்டையும் வந்து ஒரே தான் கொண்டு வரேன். அதாவது ஆர் ஒரு சைடு வச்சுட்டு இப்ப நான் டைரக்ஷனலி ப்ரொபோர்ஷனல் டு வந்து லென்த் டிவைடவே வந்து ஏரியா அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது ஆர் ரெசிஸ்டன்ஸ் வந்து லென்த்துக்கு டைரக்டா ப்ரொபோர்ஷனல் ஆகும். அதே ஏரியா கிராஸ் செக்ஷனல் ஏரியாவுக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். இந்த ப்ரொபோர்ஷனல் ஈக்குவலன் பண்றதுக்கு என்ன பண்றேன்னா ஆர் இருக்கு, ஒரு கான்ஸ்டன்ட் வந்து யூஸ் பண்ணோம். அந்த கான்ஸ்டன்ட் வந்து ரோ எடுத்துக்கிறேன், எல் பை ஏ. இந்த ரோ இருக்கு பாத்தீங்கன்னா இதை என்ன சொல்லணும் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நார்த்ல வச்சுக்கேன். இதோட சிம்பிள் வந்து ரெசிஸ்டிவிட்டியோட சிம்பிள் தான் வந்து ரோ. ரெசிஸ்டிவிட்டி தமிழ்ல வந்து மின்தடை எண் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் வந்து நார்த்ல வச்சுக்கேன். மின்தடை எண். இது எதுக்கு சொல்றேன்னா ரெசிஸ்டிவிட்டி வேற, ரெசிஸ்டன்ஸ் வேற. ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு செயலுங்க. அதாவது ஒரு இதை ஸ்டாப் பண்ணுது, கரண்ட் ஃப்ளோ பண்ற ஸ்டாப்னா அது வந்து ஒரு செயல். ரெசிஸ்டிவிட்டி மீன்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டி, ஒரு பண்பு, ஒரு மெட்டீரியலோட பண்புன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு ரெசிஸ்டிவிட்டி வேணும் அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணலாம், ஆறு இருக்கும், இந்த ஏ இந்த சைடு வந்துடும், கீழே வந்து எல் வரும். இந்த ஃபார்முலா மட்டும் வந்து நான் வச்சுக்கேன். ரோ ஈக்குவல் டு ஆர்ஏ பை எல். எப்படியாவது நம்ம வந்து மனப்படம் பண்ணிக்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. எஸ்ஐ யூனிட் பார்த்தா ஆர் மீன்ஸ் என்ன ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் எஸ்ஐ யூனிட் வந்து ஓம் வரும். ஏ கிராஸ் செக்ஷனல் ஏரியாவுன்னா மீட்டர் ஸ்கொயர் வரும். லென்த் வந்து மீட்டர்ஸ் வரும். அப்ப மீட்டர் மீட்டர் அடியானதுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னா ஓம் மீட்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ ஓம் மீட்டர் தான் எதோட இது அப்படின்னு பார்த்தா ரோ. ரோ மீன்ஸ்னா ரெசிஸ்டிவிட்டியோட வந்து எஸ்ஐ யூனிட். ஸோ இதோட இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா என்ன இருக்குன்னா கண்டக்டிவிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ ரெசிஸ்டிவிட்டி ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டா வந்து கண்டக்டிவிட்டி. கண்டக்டிவிட்டிக்கு சிம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா சிக்மா சொல்லுவாங்க. சிக்மாக்கு வந்து இந்த சிம்பிள் சொல்லுவாங்க. ரெசிஸ்டிவிட்டிக்கு ஆப்போசிட்டா கண்டக்டிவிட்டி சொன்னோம். அப்ப என்ன இந்த சிக்மா சீக்வல் என்ன சொல்லலாம், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வந்து ரோன்னு சொல்லலாம்ல. ஏன்னா கண்டக்டன் மீன்ஸ் வந்து அலோவ் பண்ணுது, ரெசிஸ்டன்ஸ் வந்து தடை பண்ணுது. அலோவ் பண்றது தடை பண்றது ஆப்போசிட்டா இருக்கும். அதனால எடுத்திருக்கேன். அது எப்படி அப்படின்னா ஒன் பை வந்து இந்த ரோக்கான இது என்ன ஓம் வந்து மீட்டர் அப்படின்னு இருக்கு. ஸோ ஓம் மீட்டர் இருக்கு. இப்போ இது எப்படி எழுதுனா ஓம் -1 ஆர் மீட்டர் வந்து -1. இதெல்லாம் எதுக்கு சார் சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி, கண்டக்டிவிட்டி, அதே மாதிரி வந்து ரெசிஸ்டன்ஸ், கண்டக்டன்ஸ். இல்ல அப்படி இன்னொன்னு இந்த கண்டக்டன்ஸ் பிளஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் அதையும் பாத்துறோம். கண்டக்டன்ஸ் அதாவது கண்டக்டிவிட்டியை பார்த்தோம்ல. கண்டக்டன் மீன்ஸ் வந்துன்னா அதோட வந்து செயல், கண்டக்டிவிட்டி வந்து அதோட வந்துன்னா பண்பு. கண்டக்டன்ஸ்க்கான சிம்பிள் வந்து ஜி சொல்லுவாங்க. கண்டக்டன்ஸ் எதுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து மின்தடைக்கு எதிர்க்க நேர்த்தகவல் அதாவது எதிர்த்தகவல் இருக்கும். சரி, அதாவது ரெசிஸ்டன்ஸ் மீது 6. இதுதான் வந்து ஓம்லால வந்து கண்டுபிடிச்சப்பட்டது. அதாவது கண்டக்டன்ஸ் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அதுல என்ன ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியா இருக்கும். அதுதான் இந்த இடத்துல மீனிங். அப்ப நான் ஜி ஈக்குவல் டு ஜி வந்து 1/6. நம்ம ஆருக்கு என்ன சொல்லுவோம் 1 வந்து ஓம் அப்படின்னு சொல்லலாமா. அப்ப எனக்கு ஜி வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஓம் வந்து -1 சொல்லுவான். ஆர் ஆல்சோ கால் என்ன சொல்லுவாங்கன்னா சைமன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த சைமன் சொல்றதுக்காக தான் நான் இவ்வளவு வந்து போராடிட்டு இருக்கேன். இது வந்து டைரக்டா கேட்டுருவாங்க. சைமன் வந்துன்னா எதோட வந்துன்னா எஸ்ஐ யூனிட்னு கேட்பாங்க. அதுக்காக தான் இது வந்து கண்டக்டன்ஸோட வந்து எஸ்ஐ யூனிட்.
நிறைய பார்த்திருக்கோம். கண்டக்டன்ஸ்னா என்னன்னு பார்த்திருக்கோம். ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திருக்கோம். அதுக்கான வந்து எஸ்ஐ யூனிட் என்னன்னு பார்த்திருக்கோம். அதே மாதிரி வந்து இங்க கண்டக்டிவிட்டி பார்த்தோம், ரெசிஸ்டிவிட்டி பார்த்தோம். எப்படி இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா உங்களுக்கு வந்து புரிய வச்சிருக்கேன். ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன் பார்ப்போம். இப்ப நான் முதலே சொல்றதுனால உங்களால ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். இப்ப ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லும்போது என்ன? இட்ஸ் ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் வந்து மெட்டீரியல். ஒரு மெட்டீரியல் இருக்குன்னா, அந்த மெட்டீரியலுக்குள்ள கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக முடியுமா? முடியாதா? அதை எதை வச்சு சொல்ல முடியும்னா, இந்த ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா, இந்த மெட்டீரியலுக்குள்ள இருக்கிற அந்த ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி தான் வந்து என்ன பண்ணணும்? அபிலிட்டி கொடுக்கும். அதாவது கெப்பாசிட்டி கொடுக்கும். உனக்கு வந்து இவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு. நீ வந்து அலோவ் பண்ணு. உங்ககிட்ட கெப்பாசிட்டி கிடையாது. நீ அலோவ் பண்ணாத. இந்த மாதிரி எல்லாம் தீர்மானிக்கணும் இந்த ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி. இதுக்கான வந்து சிம்பிள் பார்த்தா வந்து ரோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அந்த ரோ எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு டீட்டெயிலா அதனாலதான் அந்த இடத்துல வந்து ஈக்குவேட் பண்ணியே சொன்னேன். ரோ சீக்வல் டு RA பை வந்துன்னா எல் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோன்னு சொன்னேன். ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். ரெசிஸ்டிவிட்டி ஓவர். அடுத்து என்ன? எப்படி வந்து ஒரு கண்டக்டர்ல ரெசிஸ்டன்ஸோட ஃபேக்டர் எதெல்லாம் பொறுத்து வந்து மாறுபடும் பார்த்தல. ஒரு கண்டக்டர்ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படிலாம் வந்து மாறுபடும் அதுக்கான ஃபேக்டர் பார்த்தோம். அதே மாதிரி வந்து ஒரு மெட்டீரியலோட ரெசிஸ்டிவிட்டி எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த மெட்டீரியலோட சப்ஸ்டன்ஸை பொறுத்தா இருக்குமே தவிர லென்த் அது திக்னஸ் இதை பொறுத்தெல்லாம் மாறுபடாது. ஆனா என்ன ஆகும்? ரெசிஸ்டன்ஸ் வந்து மாறாகும். ஏன்னா ஒரு இதுல ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா அந்த கண்டக்டரோட லென்த் பொறுத்து மாறும்னு பார்த்தோம். ஆனா இங்க என்ன? ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லும்போது மெட்டீரியல் சொல்றோம். மெட்டீரியல் சொல்லும் போது அந்த மெட்டீரியலோட வந்து சப்ஸ்டன்ஸ் அந்த மெட்டீரியல் எதனால ஆனதோ அதை பொறுத்தான் மாறுபடுமே தவிர அதோட லென்த்தா இருக்கு, அது திக்கா இருக்கு, அதை பொறுத்த மாறுபடுது. அண்ட் ஆல்சோ வந்து டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும் போதுமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா ரெசிஸ்டிவிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். லைக் வந்து இப்போ ஒரு இன்சுலேட்டர்னா மின் கடத்தா பொருள். மின் கடத்தா பொருளுக்கு எக்ஸாம்பிள் கிளாஸ் இருக்கு, ரப்பர் இருக்கு, எபோனைட் இருக்கு. இதெல்லாமே வந்து இன்சுலேட்டருக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன இருக்கும்? அதிகமான ரெசிஸ்டிவிட்டியை கொண்டிருக்கும். அதாவது இப்ப கிளாஸ் வந்து ரொம்ப லென்த்தா இருந்தாதான் வந்து ரெசிஸ்ட் பண்ணும் அப்படிலாம் கிடையாது. ரப்பர் வந்து சின்ன ரப்பரா இருந்தாலும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா உள்ள கரண்ட் போறதுக்கு அலோவ் பண்ணாது. இந்த இடத்துல என்னன்னா அதோட லென்த் திக்கு அதை பொறுத்து கிடையாது. அதோட மெட்டீரியலா இருந்தாவே அதோட நேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸை பொறுத்தே என்ன பண்ண முடியும்னா அது கிட்ட வந்துன்னா சின்னதா இருந்தாலும் சரி அளவுல பெருசா இருந்தாலும் சரி அதுகிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா அது என்ன இருக்குன்னா அதிகமான வந்து ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். ஆனா கண்டக்டர் பார்த்தா வந்து லோவான ரெசிஸ்டிவிட்டி கொண்டது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அது ஈஸியா அது நேச்சராவே அந்த மெட்டீரியல் வந்து என்னன்னா அலோவ் பண்றதுக்கான கெப்பாசிட்டி கொண்டதுனால அது கம்மியான ரெசிஸ்டிவிட்டி கொண்டிருக்கு. அதே மாதிரி இங்க பாருங்களேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு அலை இருக்கணும். அலைனா என்ன சொல்லுவோம்? மிக்சர் ஆஃப் வந்து மெட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பியூர் மெட்டலுக்கும் அலைக்கும் என்ன வந்து டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க? ஒரு மெட்டல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா பியூரா இருக்கும். அந்த மெட்டல் எதனால ஆனதோ அதை மட்டும் தான் வந்து பண்ண முடியும். பட் அலை மீன்ஸ் வந்து நிறைய மெட்டல் சேர்ந்தது. அப்ப என்ன பண்ணணும்னா புதுசா அதோட பண்புகளை உருவாக்க முடியும். ஏன்னா இப்ப 2 மெட்டல் இருக்குன்னா 2 மெட்டலுக்கும் ஒன்னொன்னுக்கும் வந்து அதுக்கான ஒரு வந்துன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். 2 நம்ம சேர்க்கும் போது வந்து ஒரு நியூவான வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். அசலைக்கு வந்து ஒரு ஹியூமன் பேபி ஒரு அம்மாட்ட இருக்க பண்புகளை வந்து எடுத்து ஒரு பொதுவான வந்து பேபி உருவாகும் போது அவங்களுக்கான குணங்கள் வந்து மாறுபடல. அதே மாதிரிதான் இங்கேயும். அப்படிப்பட்ட அலையை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ஹீட்டிங் எலிமெண்ட்டுக்கும் நல்லா யூஸ் பண்ணுவாங்க. ஹீட்டிங் எலிமெண்ட் டிவைஸ்னா அந்த அயன் இருக்கு, இல்ல இந்த வாட்டர் ஹீட்டர் இருக்கு. தமிழ்லயே பாருங்க இப்ப மின்சலவை பெட்டி இல்ல சூடேட்டி இருக்குன்னா இதெல்லாம் எதனால உருவாயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அலாயால தான் உருவாகுதுன்னு சொல்லுவாங்க. பியூர் மெட்டலால உருவாகுது. ஏன் அலாயால உருவாக்கிட்டாங்க டவுட் வரல. அதுக்கு ரீசன் இங்க கொடுத்திருக்கேன். அதாவது இது ஈஸியா என்ன பண்ணாதுன்னா ஆக்சிடைஸ் ஆகாதுன்னு சொல்லுவாங்க அட் ஹை டெம்பரேச்சர்ல. ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த அயன் ஹீட்டர்ல இருக்கிற மெட்டீரியல் எல்லாமே வந்து ஹை ரெசிஸ்டிவிட்டி வந்து கொண்ட அலாயால உருவாயிருப்பாங்க. ஹை ரெசிஸ்டிவிட்டினா என்ன? கரண்ட் வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்குன்னா அது நல்லாவே தடை பண்ணும். அப்படி தடை பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த இடத்துல கரண்ட் வந்து ஸ்டோர் ஆகும்போது என்ன? எனர்ஜி வந்து லாஸ் இருக்கும். அந்த எனர்ஜி லாஸ் எப்படி வரும்னா ஹீட் எனர்ஜி வெளிய வரும். அந்த ஹீட் தான் என்னன்னா இந்த மாதிரி டிவைஸுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி அந்த ஹீட் வரும்போது என்னன்னா ஈஸியா ஆக்சிடைஸ் ஆகாது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி அலை. இதே வந்து ஒரு பியூரான மெட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பியூரான மெட்டல் இருக்கு. அந்த மெட்டல் வந்து அயன் அண்ட் ஹீட்டரோட டிவைஸ்ல வந்து அட்டாச் பண்றாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹை டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த மெட்டல் வந்து ஏர்ல இருக்கிற அந்த மெட்டல் வந்து ஏர்ல இருக்கிற ஆக்சிஜனோட சேர்ந்து என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரஸ்டிங் மாதிரி உருவாயிரும். அதாவது என்ன பண்ணும் ரஸ்ட்னா ஒரு துருப்பிடித்தல் மாதிரி ஆகும். அப்ப துருப்பிடிக்குது அப்படின்னா என்ன ஆயிரும்? அந்த டிவைஸ் ஈஸியா வந்து என்னன்னா ஒர்க் ஆகாம போயிடும். அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா மெட்டலுக்கு பதிலா அதாவது பியூர் மெட்டலுக்கு பதிலா அலாயை வந்து யூஸ் பண்றதுக்கான ரீசன். இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்கூல் புக்ல வந்து நான் டைரக்டா கொடுத்தனால இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இது வந்து கொஸ்டினா கேட்பாங்க அதுக்காக தான். இப்ப ரெசிஸ்டிவிட்டினா என்னன்னு பார்த்தோம். இதுல ஒரு பாயிண்ட் பாருங்களேன். அதாவது டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனாலுமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி வந்து சேஞ்ச் ஆகும்னு பார்த்தல. என்னன்னா அப்ப அந்த டெம்பரேச்சர் பொறுத்து வந்துன்னா சில மெட்டீரியலோட வந்து எஃபெக்ட் இருக்கும். அதாவது ஒவ்வொரு மெட்டீரியல் வந்து அந்த மெட்டீரியலுக்கு டெம்பரேச்சர் கொடுக்கும்போது அதோட ரியாக்ஷன் வந்து வேற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன் பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கலாம். கண்டக்டர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி செமி கண்டக்டர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி எலக்ட்ரோலைட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அலை. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு கண்டக்டர் இருக்கு, இன்சுலேட்டர் இருக்கு, செமி கண்டக்டர் இதெல்லாம் எலக்ட்ரானிக்ஸோட மெட்டீரியல். ஒரு கண்டக்டர் என்ன கரண்டும் அலோவ் பண்ணுவோம். அப்ப லோவான வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் காப்பர், சில்வர், கோல்டு அலுமினியம் சொல்லுவோம். அதே இன்சுலேட்டர் அப்படின்னா மின் கடத்தா பொருள் கரண்ட் சுத்தமா அலோவ் பண்ணாது. அதனால ஹையான ரெசிஸ்டன்ஸ் கொண்டு இருக்கும்.
எக்ஸாம்பிள் கிளாஸ், செராமிக், பிளாஸ்டிக், வுட். அதே செமிகண்டக்டர் பார்த்தா இது வந்து பார்ஷியலா வந்து அலோ பண்ணும். பார்ஷியல் மீன்ஸ் வந்து அந்த கண்டக்டர்ல கரண்ட் வந்து உள்ள போறதுக்கான கேப் அப்படின்னு பார்த்தா பாதி மட்டும் தான் அலோ பண்ணும், மிச்ச பாதி வந்து அலோ பண்ணாது. இந்த மாதிரி இருக்கிறதா வந்து செமிகண்டக்டர் சொல்லுவாங்க. இதனா அலோ பண்ணும், சம்டைம்ஸ் வந்து சப்ரஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் கார்பனு, சிலிக்கானு, ஜெர்மானியம். இப்ப எதுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ரொம்ப பேசிக்கா வந்து கேட்கணும் அப்படின்னு பார்த்தா இதை வச்சு கேட்பாங்க. அதாவது நமக்கு தெரியும், ஜஸ்ட் இருந்தாலும் ஒரு வாட்டி வந்து கொடுத்துக்கிறேன். இப்ப நமக்கு வந்துன்னா அந்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வாங்க. இப்ப கண்டக்டர் இருக்கு அப்படின்னா கண்டக்டர்னா கடத்திகள். அதுல டெம்பரேச்சர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா? அது ஏன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு டவுட்டால இல்ல. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்துன்னா ஒரு கண்டக்டர் எடுத்துக்கலாம். நார்மல் ஒரு கண்டக்டர் இருக்கு அட் ரூம் டெம்பரேச்சர்ல. ஸோ ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கும்போது எவ்ரிதிங் மேட் அப் ஆஃப் அந்த மேட்டர்னால மேட்டர்கள் என்ன இருக்கும்? ஆட்டம் இருக்கும். அப்ப என்ன இதுவுமே எல்லாமே வந்து ஆட்டமால் ஆனதா இருக்கும். இந்த மாதிரி வந்து நிறைய ஆட்டம் என்ன இருக்கும்னா கண்டக்டர்ல இருக்கும். இப்ப நம்ம வந்து கரண்ட் வந்து கொடுக்குறோம்னு வச்சுக்கலாம். கரண்ட் மீன்ஸ் வந்து எலக்ட்ரான் வந்து ஃப்ளோ ஆகுது. இப்ப என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒவ்வொன்றும் என்னன்னா இன்னொன்னு பாஸ் பண்ணி வந்து டேரக்டா என்ன பண்ணணும் அலோ பண்ணி விட்டுரும். பட் அதே இது நம்ம டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்றோம்னு வச்சுக்கலாம். இப்ப அந்த கண்டக்டர்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம். இப்ப அந்த கண்டக்டர் வந்துன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த உள்ளுக்கு இருக்கிற வந்து ஆட்டம்ஸ் தான் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா முட்டிக்கிட்டு மோதிட்டு வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னு பார்த்தா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்படி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா முட்டிட்டு மோதிட்டு இருக்கும்போது இப்ப கரண்ட் வந்து ஃப்ளோ ஆச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா இது ஒவ்வொன்றும் வந்து கொடுக்காது. ஏன்னா இங்க முட்டிட்டு அவனே மோதிட்டு இருக்கானுங்க. ஒவ்வொன்ட்ட வாங்கி வந்துன்னா மாத்த மாட்டானுங்க. சோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் வந்து இந்த கரண்ட் உள்ள போறதுக்கே வந்து என்னன்னா ரொம்ப வந்து கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். அது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆன நார்மலா இருக்கும்போது அலோ பண்ணிடும். பட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா அதோட கேரக்டர் பிஹேவியர் வந்து வேறுபடுது. அதுதான் இங்க சொல்லியிருக்கேன். இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் என்ன பண்ணும்? ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். அதே செகண்ட் பாருங்களேன். செமிகண்டக்டர் பொறுத்து என்ன இருக்குன்னா ஒரு செமிகண்டக்டர் மாதிரி வந்து சும்மா வந்து அசியூம் பண்ணிக்கலாம். நார்மல் ஒரு செமிகண்டக்டர் இருக்கு. இதுக்குள்ள இருக்கிற ஆட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் அங்கங்க தனித்தனியா இருப்பான். அதாவது எங்கேயோ இருக்கிற மாதிரி வந்துட்டு இருப்பானுங்க. இப்போ ஒரு கரண்ட் வந்துன்னா ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இது என்ன பண்ணணும்? பொறுமையா என்ன பண்ணணும்? அலோ பண்ணணும். பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொண்டு போய் இந்த இடத்துல விடும். அதுவும் இந்த இடத்துல பாதி சைடு பார்த்தோம்னா ஓப்பனா இருக்காது. பாதி சைடு தான் ஓப்பனா இருக்கும். ரொம்ப ஸ்லோவா என்ன பண்ணிட்டு இருப்பானுங்கன்னா அந்த கரண்ட் வந்து ஃப்ளோ பண்ணிட்டு இருப்பானுங்க. அதே இது இப்ப டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும்னா அதே மாதிரி வந்து கண்டக்டர் இருக்கா. சோ அதே மாதிரி கண்டக்டர் இப்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும்னா இந்த கொஞ்சம் நெஞ்சம் வந்து என்னன்னா அந்த ஆட்டம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆட்டம் எல்லாமே வந்து வைப்ரேட் ஆகும். பட் வைப்ரேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா இவனே ஆல்ரெடி கம்மியா தான் இருக்கான். இப்படி வைப்ரேட் பண்ணும்போது ஒண்ணுக்குள்ள வந்து கேப் வந்து என்ன கம்மியாக ஆரம்பிச்சிடும். அப்படி ஒண்ணுக்கு கேப் வந்து கம்மியாகும் போது ஒரு கரண்ட் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்து ஃப்ளோ பண்ண விட்டுருவான். அது என்ன ஆயிரும்னா ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எதோட ஸ்பீட் அப்படின்னா இந்த ஃப்ளோ ஆஃப் கரண்டோட ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டக்குன்னு வந்து என்ன பண்ணிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் வந்து வெளியே வந்துடும். ஆனா நார்மலா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஸ்லோவா தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து என்னன்னா ஒரு இதுல இருந்து இன்னொருவனுக்கு வந்து கேரி பண்றதுக்கு ஆளு கிடையாது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது வந்து மாறுபடுது. அப்ப என்ன சொல்லலாம்னா ஒரு செமி கண்டக்டர்ல நீங்க டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ்னால தான் ஈஸியா என்ன ஆகுதுன்னா ஃப்ளோ இருக்கு. இந்த இடத்துல என்னன்னா ஃப்ளோ வந்து கம்மியா இருந்தது. அந்த ஃப்ளோ கம்மியான காரணம் ஒவ்வொன்றும் தனித்தனியா இருக்கும். ஒவ்வொன்றும் மாறும்போது ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் வந்து ஒவ்வொன்றும் என்ன பண்ணும் அப்படின்னா பொறுமையா வர்றதுக்குனால இங்க ஒவ்வொன்றும் கேப் வந்து கம்மியா ஈஸியா வருது. அட் சேம் டைம் வந்து இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா என்ன ஆகும்னா நல்லா வைடரா ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி கேரக்டர்லாம் வந்து செமிக்கு எப்ப நடக்கணும்? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது. மூணாவது பாருங்க எலக்ட்ரோலைட் சொல்றாங்க. எலக்ட்ரோலைட்ல என்ன நடக்கும்னா நம்ம எலக்ட்ரோலைட்னாவே என்னன்னா இந்த லித்தியம் அயன் பேட்டரி இருக்குல்ல, லித்தியம் அயன் பேட்டரி எல்லாமே என்னன்னா எலக்ட்ரோலைட்டட் ஆனது. அதாவது என்ன லிக்விடா இருக்கும். எல்லாமே வந்து உள்ள வந்து லிக்விட் மாதிரி இருக்கும். அந்த லிக்விட்ல என்ன இருக்குன்னா மூவ்மெண்ட் ஆஃப் வந்து அயன்ஸ் இருக்கும். ஸோ லிக்விட்ல மூவ்மெண்ட் ஆஃப் வந்து அயன்ஸ். அந்த மூவ்மெண்ட் ஆஃப் அயன்ஸா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து ஃப்ளோ பண்றது. அப்படி மூவ்மெண்ட் ஆஃப் அயன்ஸ் வந்து நார்மலா இருக்கும்போது இப்ப நம்ம டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா மூவ்மெண்ட் ஆஃப் அயனோட ஸ்பீட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. அப்ப ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும்போது என்னது ஏதாவது ஒண்ணு வந்துன்னா ஸ்பீடா இன்க்ரீஸ் ஆகி நான் வெளியே போறதுக்கு அலோவ் பண்ணனா அந்த இடத்துல என்னன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகுதுன்னு அர்த்தம். அப்பனா ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகும். அதே தான் இங்கேயும் எலக்ட்ரோலைட் இருக்கு நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகுது. அடுத்து ஃபோர்த் அலையில வந்து எப்படி நார்மலா வந்து ஒரு கண்டக்டர்ல நடக்குதோ அதே தான் வந்து அலையில நடக்கும். பட் கண்டக்டர்ல நடக்கிறத விட வந்து கொஞ்சம் கம்மியா நடக்கும். இங்கேயும் என்ன அப்படின்னு பார்த்தா டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பட் வந்து ரிலேட்டிவ்லி வீக்கா இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது கண்டக்டரோட கம்பேர் பண்ணும்போது. இதெல்லாம் எதுக்கு ரொம்ப பொறுமையா சொல்றேன் அப்படின்னு பார்த்தோன்னா கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு லைனா கேட்கறாங்க. சம்டைம்ஸ் எப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்ல ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபேக்டர்னு பார்த்தல அதுல இருக்கிற பாயிண்ட் வந்து ஒவ்வொன்றா கேட்கறாங்க. அதே மாதிரி ரெசிஸ்டிவிட்டி வந்து கேட்கறாங்க. ஸோ ரெசிஸ்டிவிட்டி வந்து எதை பொறுத்து மாறுபடும் அதை வந்து கேட்கறாங்க. தேர்டு பார்த்தோம் டெம்பரேச்சர் வேரியேஷனால வந்து எப்படி வந்து மெட்டீரியல் வந்துன்னா ஆக்ட் ஆகும். ஸோ இதெல்லாமே கேட்கறனால இந்த 3 ரிலேட்டடா மட்டும் வந்துன்னா தியரிட்டிக்கலா இருக்கும். மிச்சது எல்லாமே ஃபார்முலா பேஸா இருக்கும். எங்கேயாவது வந்து கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது மட்டும் கன்ஃபியூஸ் பண்றதுனால இப்ப நான் வந்து என்ன பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்ன சொல்லணும் அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து சிம்பிளா ஞாபகத்துல மாதிரி. அதாவது ஒரு மெட்டல் இருக்குன்னா மெட்டலை வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணா ஹாட் ஆகும். அப்ப என்ன ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட வச்சுக்கலாம். அதாவது ஒரு க்ரௌடான வந்து
ஒரு ஹால் இருக்கு. ஒரு ரூமோட வந்து ஒரு ஹால் இருக்கு. நம்ம டக்குன்னு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது வந்துனா ஆல்ரெடி கிரவுடா இருக்கு. இப்ப என்ன அதிகமான கிரவுட் கிடைக்கும். அப்ப அதிகமா கிரவுட் கிடைக்கும்போது என்ன ஆகும்? அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஞாபகத்துல வச்சுக்கலாம். அது செமிகண்டக்டர் அப்படின்னு பார்த்தா இது வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா லெஸ் தான ரெசிஸ்டன்ஸ். நார்மலா வந்து ஒரு செமிகண்டக்டர்ல வந்து டோர் மீன்ஸ் வந்து அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து பாதி தான் ஓப்பனா இருக்கும். பாதி தான் ஓப்பனா இருக்கும்போது மிச்சத்துல பாதி வெளிய தான் என்ன ஆகும்னா கரண்ட் ஃப்ளோ ஆகணும். அப்ப ஏன்னா பாதி வெளிய தான் இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து நார்மலா இருக்கும்போது இன்க்ரீஸா இருக்கும். பட் எப்ப நம்ம வந்து ஹீட் பண்றோம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா அந்த ஏரியா இருக்கு பாத்தீங்கன்னா அது ஃபுல்லாவே ஓப்பன் ஆயிரும். அப்ப ஃபுல்லா ஓப்பன் ஆகும்போது ஈஸியா கரண்ட் வந்து எல்லா சைடும் வெளியே போகும். அப்ப என்ன ரெசிஸ்டன்ஸ் வந்து குறையுது. மூணாவது எலக்ட்ரோலைட் பொறுத்தளவுக்கு என்னன்னா அயன்ஸ் மூவிங் ஃபாஸ்டா இருக்கும். அதனால ரெசிஸ்டன்ஸ். அடுத்த அலாயை பொறுத்தளவுக்கு என்ன ஸ்லைட்லி மோர் ரெசிஸ்டன்ஸ். பட் ஆனா ஒரு பியூர் மெட்டலோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து கம்மியானது. இதனால மட்டும் நான் வச்சிருச்சேன். மெட்டலும் அலாய் என்னன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே செமிகண்டக்டரும் எலக்ட்ரோலைட்டும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகும். மைண்ட்ல வச்சுக்கலாம். அடுத்து போயிடலாம். இந்த ரெசிஸ்டிவிட்டி ரிலேட்டடா சம் கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி தான் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க. The area of the cross section of wire become half when its length is stretched to double. How is resistance of wire affected in new condition? முதல்ல என்ன சொல்றாங்கன்னா ஏரியா ஆஃப் வந்துனா கிராஸ் செக்ஷனை பத்தி சொல்றாங்க. அடுத்து வந்து லென்த்தை பத்தி பேசுறாங்க. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வயர் பத்தி சொல்றாங்க. இது மூணையும் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு ஃபார்முலா தானே இருக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா இந்த ஏரியா லென்த் ரெசிஸ்டன்ஸ் இதாவது சம்பந்தப்பட்ட ஃபார்முலா வந்து ரோ ஈக்குவல் டு RA பை வந்து எல். ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ஏரியா இருக்கு, லென்த் இருக்கு. இல்ல அவங்க ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வயர் வந்து எப்படி அஃபெக்ட் ஆகுன்னு கேக்குறாங்க. ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் ஆர் தான் கேக்குறாங்க. ஆர் வச்சுக்கிட்டு என்ன ரோ எல் பை ஏ அப்படின்னு வந்துடும். இவங்க சொல்றது ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் வந்து பிகம் ஹாஃப் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன நார்மலா ஏ வோல்ட் அதாவது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வோல்ட் இருக்கும். அது வந்து நார்மல் ஏன்னு வச்சுக்கலாம். இப்ப ஏ வந்து நியூ இது என்ன ஆகும் ஹாஃப் ஆகும்னு சொல்றாங்க. அப்ப ஏ பை 2 ஆகும். அடுத்து லென்த் வந்து என்ன ஆகும்னு சொல்றாங்கன்னா ஸ்ட்ரெச் பண்ணும்போது டபுள் ஆகும்னு சொல்றாங்க. அப்ப நான் ஆல்ரெடி வந்து லென்த் வந்து ஓல்டு வந்து நார்மல் எல்லு மட்டும் தான் இருக்கும். இப்ப லென்த் வந்து நியூ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டபுள் ஆகும்னு சொல்றாங்க. அப்ப 2 எல்லாம் மாறும். நம்மளுக்கு கேள்வி வந்து த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வயர் வந்து நியூ கண்டிஷன்ல எப்படி அஃபெக்ட் ஆகிக்கிறேன். அதாவது அந்த வயரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகுமா இல்ல அதிகரிக்குமா அதான் கேட்கிறாங்க. இப்ப என்ன பண்ணிக்கலாம் இந்த நியூ கண்டிஷன் இருக்குல்ல ஆர் நியூவை வந்து எழுதிக்கலாம். ஸோ ஆர் நியூக்கான என்ன ரோ அப்படியே தான் இருக்கும். எல் நியூ அப்படின்னு வரும். டிவைட் பை வந்து ஏ வந்துன்னா நியூ அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப நான் அந்த ரோ வந்து அப்படியே தான் வச்சுக்கலாம். எல் நியூவோட வந்து எல் நியூ வந்து கண்டுபிடிச்சோம் 2L அப்படின்னு இருக்கு. ஸோ 2L ஏ நியூ வந்து ஏ பை 2 இருக்கு. அப்ப என்ன ஏ பை 2. அப்ப இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ரோ இந்த 2 வந்து மேல வந்துச்சுன்னா 4 வரும். இப்போ 4L by A அப்படின்னு வரும். இப்போ எந்த மாதிரி இருக்குன்னா 4 ρ L by A. இந்த ரோ எல் பை ஏ இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல அதான் எடுத்துருக்கோம். ஆர் சீக்வல் டு வந்து ரோ வந்து எல் பை ஏ. அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆர் நியூஸ் ஈக்குவல் டு வந்து 4R அப்படின்னு வருது. அப்ப சொல்லணும் அப்படின்னா நார்மலா வந்து இந்த ஆர் எவ்வளவு இருந்ததோ அதை விட புதுசாகும் போது வந்து 4 டைம்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஓல்டை விட வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் வயர் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் வயர் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 4 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் வயர் வந்து 4 டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா கொஸ்டின் இப்படியே கேட்பாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்து அது இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகும்னு கேட்பாங்க. இது வந்து நான் அந்த இடத்துல ஹாஃபா இருக்குது வந்து மேபி மாறலாம். இடத்துல டபுள் ஆகுறது வந்துன்னா ட்ரிபிளா மாறலாம். இந்த மாதிரி மாத்தி மாத்தி கொடுப்பாங்க. நீங்க புரிஞ்சுக்கிற வேண்டியது அது எப்படி வந்து கண்டுபிடிக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இந்த ரெசிஸ்டிவிட்டி இருக்க லாஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு மெட்டீரியலுமே வந்து ரெசிஸ்டிவிட்டியை பொறுத்தா என்ன பண்ணுவாங்கன்னா கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அது எப்படி கிளாஸிஃபை பண்ணிருக்காங்கன்னா இப்போ ஒரு கண்டக்டர்னு சொல்றோம், செமி கண்டக்டர் சொல்றோம், இல்ல இன்சுலேட்டர்னு சொல்றோம். இதெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தா அதோட ரெசிஸ்டிவிட்டி ஒவ்வொரு மெட்டீரியல் எடுத்து அதுக்கான வந்து என்னன்னா ரெசிஸ்டிவிட்டி வந்து செக் பண்ணுவாங்க. அதை பொறுத்து தான் வந்து அது கண்டக்டரா இருக்கா, அது வந்து செமி கண்டக்டரா இருக்கா, அது வந்து இன்சுலேட்டர்னு சொல்லி வந்து பார்ப்பாங்க. ஒரு மெட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ரொம்பவே வந்து லோவான ரெசிஸ்டிவிட்டி. ஏன் அப்படின்னா மெட்டல்லாம் வந்து ஈஸியா கண்டக்ட் பண்ணணும், கரண்ட் உள்ள போறதுக்கு அலோவ் பண்ணணும். அப்ப ரெசிஸ்டிவிட்டி கம்மியா இருக்கும். அதோட ரேஞ்ச் பாருங்க 10⁻−8. அப்ப மைனஸ் மீன்ஸ் வந்து ரொம்ப லோவானது. அதுல வந்து 10⁻−6 வரைக்கும் வந்து ஒரு மெட்டல் இருக்கும். இது எல்லாமே குட் கண்டக்டர் ஃபார் வந்து எலக்ட்ரிசிட்டி. ஏன்னா கரண்ட் வந்து அலோவ் பண்ணும். அதே இது லைக் வந்து இப்போ ரப்பர் கிளாஸ் இதெல்லாம் இன்சுலேட்டர் ஏன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ரீசன் இந்த மாதிரி ரப்பர் கிளாஸோட ரெசிஸ்டிவிட்டி பார்ப்பாங்க. அதை செக் பண்ணும்போது அதோட ஆர்டர் எவ்வளவு இருக்குன்னா 10⁻12 இருந்து 10⁻17 ரொம்பவே ஹையா இருக்கனால இது எல்லாமே இன்சுலேட்டர் கீழே வச்சுட்டாங்க. அது ஒரு லாஸ்ட் ஃபைனல் பாயிண்ட். ஒரு மெட்டீரியல் இருக்குன்னா அந்த மெட்டீரியல்ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டிவிட்டி இதெல்லாமே எதை பொறுத்து மாறணும் டெம்பரேச்சர் பொறுத்து மாறும். டெம்பரேச்சர் மஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு இதில் ரெசிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுனா கண்டிப்பா அதுல வந்து டெம்பரேச்சர் ஆட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதே ஒரு ரெசிஸ்டிவிட்டி சேஞ்ச்னா அதுல டெம்பரேச்சர் வந்து ஆட் ஆயிருக்கு இல்ல குறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த மெட்டீரியலுக்கான ரெசிஸ்டிவிட்டிக்கான டேபிள் இருக்க இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு கண்டக்டர் அப்படின்னு எடுத்துன்னு வச்சுக்கலாம். அதோட இது வந்து என்ன ரேஞ்ச் பார்த்தோம்னா 10⁻−8 வந்து 10⁻−6 மைனஸ்ல வரும்போது ரொம்பவே வந்து ஸ்மாலான ஒரு ரெசிஸ்டிவிட்டி தான். இல்ல அந்த கண்டக்டர்லேயே பாதி வந்து என்ன அப்படின்னா அலாயா வரும். ஏன்னா அலை வந்து மிக்சர் ஆஃப் வந்து மெட்டல், ஆனா பியூர் மெட்டல் கிடையாது.
என்ன சொல்லலாம், இருக்கறதுலயே வந்து மெட்டல். ஏன்னா ஒரு கண்டக்டர் வந்துனா பியூர் மெட்டலா இருக்கும். அந்த மெட்டல்ல இருக்கறதுலயே வந்து என்னன்னா, லோவான வந்து ரெசிஸ்டிவிட்டி. அதோட கொஞ்சம் கொஞ்சம் வந்து என்னன்னா, அதிகரிக்கும் போது தான் என்ன வரும் அப்டின்னா, அலை வரும். அதுக்கப்புறம் இருக்கறதுலயே அதிகமான ரெசிஸ்டிவிட்டி எதுக்கு இருக்குன்னா, இன்சுலேட்டர் இருக்கும். இதுல எதுக்கு நான் அந்த மெட்டீரியல்லாம் குடுத்துருக்கேன்னா, ஏதாவது ஒரு மெட்டீரியல் ஒரு பேர குடுத்துட்டு, இது வந்து என்னன்னா அதிகமான ரெசிஸ்டிவிட்டி கொண்டதா, கம்மியான ரெசிஸ்டிவிட்டி கொண்டதான்னு கேட்பாங்க. ஞாபகத்துல வச்சுக்கணும். இன்சுலேட்டர் மட்டும் ஞாபகத்துல வச்சு மிச்சத கூட நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கிளாஸ், ஹார்ட் ரப்பர், எபோனைட், டைமண்ட், பேப்பர். இந்த எபோனைட் வச்சுலாம் ஒரு வாட்டி வந்து கொஸ்டின் கேட்டாங்க. இது வந்து இன்சுலேட்டரா? அலாயா? ரெசிஸ்டிவிட்டி வந்து இன்கிரீஸா இருக்கா? டிக்ரீஸா? இதெல்லாம் கேட்டதுனால, ஜஸ்ட் ஏதாவது ஒரு சைடு கண்டக்டர் படிக்கணும்னா கண்டக்டர் பார்த்து வச்சுக்கணும். இன்சுலேட்டர் பார்க்கணும்னா இன்சுலேட்டர் வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். இதுக்கான ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா 10 பவர் வந்து 12 டூ வந்து 10 பவர் 17. அப்ப என்ன இந்த 10க்கு அப்புறம் வந்து 12 ஜீரோ வந்து ஆட் ஆகணும். அவ்ளோ இது வந்துனா கெப்பாசிட்டி கொண்ட ரெசிஸ்டிவிட்டியா இருக்கும். இது எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுட்டா அந்த ரேஞ்ச வந்து ஞாபகத்துல வச்சேன். இதுல ஒரு லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம நெறைய வாட்டி வந்து ரெசிஸ்டன்ஸ் பார்த்திருக்கோம். ரெசிஸ்டிவிட்டி இத வந்து ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃப்யூஸ் மாரி இருக்கும். அதெல்லாம் இந்த டேபிள்ல காம குடுத்துருக்கேன். இப்போ ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் வந்து இது வந்து ஒரு செயல். அதே இது ரெசிஸ்டிவிட்டி மீன்ஸ் வந்து இது வந்து பண்பு அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கங்க. இங்க பாருங்க டெஃபினிஷன பொறுத்தளவுக்கு வந்து செயல் மீன்ஸ் என்ன? ஒரு ஆப்ஜெக்ட் குள்ள கரண்ட் மூவ் பண்றத அப்போஸ் பண்ணுது. அப்ப வந்து ஒரு செயல் நடக்குது. இந்த இடத்துல ரெசிஸ்டிவிட்டி மீன்ஸ் வந்து ஒரு மெட்டீரியல் இருக்கு. அந்த மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதனால நான் பண்புன்னு வச்சிருக்கேன். அந்த பண்பு மூலம் தான் என்ன பண்ண முடியும்னா, அந்த கரண்ட்ட வந்து ரெசிஸ்ட் பண்ண முடியும். அந்த ரெசிஸ்டன்ஸ் எத வந்துனா டிபெண்ட் ஆனதுனா, அதோட மெட்டீரியல் பொறுத்து, லென்த் பொறுத்து, கிராஸ் செக்ஷனல் ஏரியா பொறுத்து, டெம்பரேச்சர் பொறுத்து. இது எல்லாமே நாளே நம்ம பார்த்தோம். அதே இது ரெசிஸ்டிவிட்டி பார்த்தா மெட்டீரியல் பிளஸ் வந்து டெம்பரேச்சர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் சொல்றேன்னா, ரெசிஸ்டிவிட்டிய பொறுத்தளவுக்கு டிபெண்ட் ஆனது மாறும். அதே ரெசிஸ்டன்ஸ் பொறுத்தளவுக்கு அதோட டிபெண்டன்சி மாறும். இத வச்சே வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. ஞாபகத்துல வச்சுக்கங்க. அடுத்து யூனிட்ட பொறுத்தளவுக்கு இது வந்து ஓம். இதோட யூனிட்ட பொறுத்தளவுக்கு ஓம் மீட்டர். அடுத்து எப்ப சேஞ்ச் ஆகணும்? ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ட பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா சேஞ்ச் ஆகும். இது வந்து மெட்டீரியலோட டைப்ப பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். அப்படியே தமிழ்லயும் குடுத்துருக்கேன். மின்தடை, மின்தடை எண். இது வந்து R. இது வந்து என்னன்னா ரோ. டெஃபினிஷன் பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட பொருளின் மின்சாரத்திற்கு ஏற்படும் எதிர்ப்பு தான் வந்து மின்தடை. அந்த மின்சாரத்தை எதிர்க்கும் ஒரு பொருளோட உள்ளார்ந்த பண்பு தான் என்ன மின்தடை எண். இது எத பொறுத்தது அப்படின்னு பார்த்தா, அதோட பொருளு, நீளம், குறுக்கு வெட்டு பரப்பு, வெப்பநிலை இது எல்லாமே பொறுத்தது. இது வந்து பொருள் மற்றும் வெப்பநிலை இது 2 மட்டும் தான் பொறுத்தது. இது ஓமு, இது ஓம் மீட்டர். இது பொருளோட வடிவம் மற்றும் அளவு. இதனால வந்து என்ன மாற்றம் வந்து அடையும். இது வந்து ஒரு பொருளோட வந்து வகைய பொறுத்து என்னன்னா மாற்றம் அடையும். இப்ப இவ்வளவு பார்த்தல இதெல்லாமே பேஸா வச்சு தான் வந்து ரெசிஸ்டர வந்து உருவாக்கினேன். ரெசிஸ்டர் மீன்ஸ் வந்து ஒரு காம்போனன்ட். நெறைய சர்க்யூட்ல வந்து இந்த ரெசிஸ்டர்லாம் யூஸ் பண்ணல. இந்த ரெசிஸ்டர்லாம் வந்து உருவாக்குறாங்கன்னா, அதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கரண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். எல்லாமே கம்பேர் பண்ணணும். ஒரு மெட்டீரியலோட ரெசிஸ்டிவிட்டி எல்லாமே பார்த்து தான் என்ன ஒரு ரெசிஸ்டர் வந்து உருவாக்குவாங்க. இந்த ரெசிஸ்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சர்க்யூட் இருக்குன்னா, அந்த சர்க்யூட்ல வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுறத வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிய கொண்டிருக்கும். அதே மாரி மோஸ்ட் ஆஃப் த ரெசிஸ்டர் வந்து எதால உருவாகியிருப்பாங்கன்னா, அலையால தான் உருவாகியிருப்பாங்க. அப்போ உலோக கலவையால தான் உருவாக்குறாங்க. லைக் வந்து நிக்ரோம் எடுத்துக்கலாம், இல்ல மேங்கனைன் எடுத்துக்கலாம், இல்ல கான்ஸ்டன்ட் இதெல்லாம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, அலைய சொல்லுவாங்க. இதனால தான் வந்து ரெசிஸ்டர் உருவாகியிருப்பாங்க. ஏன் இதுக்கு அலைய யூஸ் பண்றாங்க? பிகாஸ் ஆஃப் வந்து ஒரு ஸ்டேபிள் அண்ட் பிரெடிக்டபிளான வந்து ரெசிஸ்டன்ட் கேரக்டர் இதுல இருக்கணும். அலைல இருக்கும். இது எல்லாமே ப்ராப்பர்ட்டி ஆஃப் அந்த அலை. இதுக்கான இமேஜுமே வந்து இந்த இடத்துல குடுத்துருக்கேன். ஜஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதோட எலக்ட்ரிக் பார்ட்டோட பார்ட் 1 வந்து கவர் ஆகுது. இதுக்கப்புறம் அந்த பார்ட் 2ல வந்து கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். விச் மீன்ஸ் வந்து ஏதாவது நம்ம டெக்னிக்கல் சப்ஜெக்ட் வந்து லேர்ன் பண்ண போறோம். இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தா லேர்ன் பண்ண போறோம்னா, அத வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதோட கம்ப்ளீட் கிளாஸஸ் எல்லாமே என்னன்னா, நான் ஆப்ல தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்ல ஆல் இன் ஒன் ஜிஎஸ் அண்ட் மேத் கோர்ஸ்ன்னு இருக்கும். அதுல பிசிக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ள என்ன அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி பார்ட் 1, பார்ட் 2, மேக்னடிசம் இந்த மாதிரி ஒவ்வொரு என்ன பண்ணும்னா, டாபிக்கா இருக்கும். இந்த டாபிக்கான கிளாஸஸ் பிளஸ் பிடிஎஃப் இருக்கும். நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஜாயின் பண்ணிட்டு லேர்ன் பண்ணலாம். ஸோ கோர்ஸுக்கான லிங்க் அண்ட் ஆப்புக்கான லிங்க் அண்ட் வெப்சைட்க்கான லிங்க் ரெண்டுமே என்ன பண்றேன்னா, வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இது கோர்ஸுக்கான வேல்யூ எவ்வளவு வரும்னா, 580 வந்து பே பண்ணீங்க 1 இயர் வேலிடிட்டி. அதாவது என்னைக்கு ஜாயின் பண்றீங்களோ அன்னையிலிருந்து 1 இயர் ஃபுல்லா என்ன பண்ணிக்கலாம்னா, கோர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஏதாவது டவுட் இருக்கு, எனக்கு சப்ஜெக்ட் ரிலேட்டடா டவுட் இருக்கு, இல்ல நார்மலாவே வந்து என்னன்னா எக்ஸாம் ரிலேட்டடா டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, என்னோட ஃபோன் நம்பர் 7871385142 இந்த நம்பர சேவ் பண்ணிக்கங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஸோ ஜென்யூனான டவுட் இருந்தா மட்டும் கேளுங்க. ரேண்டமா வந்து என்னன்னா கேட்கணும்னு நினைச்சு கேட்காதீங்க. உங்களுக்கு டவுட் வந்துன்னா ஆக்சுவலா வந்து சால்வ் பண்ணியே ஆகணும். எனக்கு ரொம்ப வந்துன்னா மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்றேன்னா, நான் வந்து ஆன்சர் பண்றேன்.